ஒரு ஆளுக்கு நன்மை செய்யக்க அது 10 மடங்கு உங்களுக்கு நன்மையா வரும். ஒரு வீடு 200,000 தான் மோர்கேஜ் இருந்திருக்கு. ஸோ 800,000 காசு எடுத்து ஒரே டைம்லேயே 3 ப்ராப்பர்ட்டி வேண்டி இப்போ 4 ப்ராப்பர்ட்டியும் இல்லை. தி கோயிங் ஃபார் பேஸ்மெண்ட்டுக்கு போய் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு 4 வீடும் பேங்க்ரப்சியில் போகுது. 80% டிரான்சாக்ஷன் 20% ஏஜென்ட்ஸ் தான் செய்கிறது. ஆளுக்கு வழிகாட்டியா இருக்க போறீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒழுங்கா இருக்கணும். ஸோ அப்போ உங்களோட ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸை ஒழுங்கா செய்த பிறகு பேருந்து I'll let you know when you're ready brokerage திறக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் a high-tech video conferencing system. ஸோ எங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் recorded. We're building ஒரு AI system where போய் எங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து they can ask questions, right? எனக்கு உண்மையா லைக் உங்களை தெரியும், உங்களோட அக்கா அல்லது உங்களோட அப்பாவோட எல்லாம் எனக்கு பெரிய நெருங்கின பழக்கம் இல்லை. உங்களை 7 வயதுலேருந்து உங்களை வளர்த்த விதம், ஒரு அம்மா இல்லையேண்டா இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலான பிள்ளைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் வந்து ஒரு நல்ல வழியில வந்து வளர்ந்து வாரதுன்றது உண்மையா சரியான குறைவு. அந்த விதத்துல உங்களோட அக்காக்கும் உங்களோட அப்பாவுக்கும் உண்மையா நான் ஒரு ஆனா நான் வேறியாக்கள் லிஸ்டிங் இந்த வேறியாக்கள் இந்த வயிற்றுல மிதிச்சு நாங்கள் வாழணும் இல்லை. சில பேர் வச்சுக்கிறாங்க ஒரு ஆள் அவர் டபுள் ஆக்டரா ஆக்ட் பண்றாரா, தினேஷோட திலீவன் இருந்தா டபுள் ஆக்டரா அல்லது தான் கதைக்கிறதுக்காக 2 பேரும் மாதிரி கதைக்கிறாரு, ஐயில கதைக்கிறாருலாம் நிறைய கொஸ்டின்ஸ். வந்த பாதியம் இருக்கக்கூடாது. மற்ற தமிழ் என்று சொல்றது உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி தமிழ். இப்ப எங்கட அப்பா எனக்கு அடிச்சு பழக்கினபடியாத்தான் இப்ப தமிழ் கதைக்கூடிய இருக்கு. ரைட், 23 வயதுல கூடிய என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு 40,000 நானே கொடுத்து வீட வேண்டிட்டு கிஜிஜி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல போய் ரெண்ட்டுக்கு போட்டு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா வர முதலே. வணக்கம், welcome back to another episode of The Honest Talk, where we talk all things real estate and everything in between, powered by Remax Elevate. இந்த எபிசோட நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்ல கேட்க போவீங்கன்னு சொன்னால் The Honest Talk தமிழ் என்று சொல்லி உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் சர்ச் பண்ணுங்க. மறக்காம எங்களோட யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு சசிதா அக்கா மோர்கேஜ் ஏஜென்ட் வந்திருக்கிறா. வணக்கம் அக்கா. வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறேன், நீங்க? நல்ல சுகம், நன்றி. இன்றைக்கு நின்று நாங்கள் மோர்கேஜ் பற்றி பெருசா கலைக்க போறோம் இல்லை, ஏன்னா அதை பற்றி நாங்கள் லைவ் ஒரு செமினார் செய்ய போறோம். ரைட், அதை பற்றி ஒரு எங்களோட பார்வையாளர்களுக்கு சொல்றீங்களா? இன்றைய எங்களோட நேர பாட்காஸ்ட் வந்து உண்மையாவே மோர்கேஜை பற்றி இல்லை. நாங்கள் வார லைக் மண்டே நாளைக்கு 25th மே ஒரு நேரலையில் உங்களோட உரையாடுறதுக்காக இருக்கிறோம். ஏதாவது கொஷன் இருந்தால், உதாரணமாக ஒரு வீடு வேண்டுறதுக்கு பயப்பட்டு கொண்டிருப்பீங்க, அடுத்த கட்டமாக என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறீங்க, அல்லது மோர்கேஜ் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது கொஷன் இருந்தால் நான் என்னோட திலீபன் தினேஷ் எல்லாரும் சேர்ந்து நேரலையில் உங்களோட சந்திக்கிறோம். ஏதாவது கொஷன் இருந்தால் எங்களை அந்த நேரலையில் சந்தித்து கேட்கலாம். ஸோ அந்த நேரில் சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு தினேஷ் சொல்லுவார். ஆமாம். ஸோ எப்படின்னு சொன்னால் ஜூம்லேயும் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் reevents.ca நாங்கள் இந்த லிங்க்கை வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறோம். ரைட், reevents.ca. ஸோ Remax Elevate reevents.ca போய் நீங்கள் இவெண்ட் பிரைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ரைட், தேர் இஸ் நோ காஸ்ட் டு இட். ஸோ லைவாக நடக்க போகின்றது நாளைக்கு திங்கட்கிழமை 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும். நீங்கள் நேராக என்ன கொஸ்டின்ஸ் என்றாலும் எங்களுக்கு கேட்கலாம். மற்றது நீங்கள் எங்களோட யூடியூப் பேஜுக்கும் போகலாம், அங்கேயும் நாங்கள் லைவாக போடுவோம். ஸோ ஜூம்லேயும் வரலாம், இல்லாட்டி யூடியூப் லைவ்லேயும் இருக்கலாம், ஈவன் டிக்டாக்ல கூடி போடுறதுக்கு ஐடியா இருக்குது. உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இப்போ பார்த்தீங்களோ கணக்கு மோர்கேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குது. மற்றது இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை எப்படி அவை இந்த ரியல் எஸ்டேட் டிசிஷனை பாதிக்குன்னு சொல்லி சில பேர் வந்து பார்த்தீங்களோ இப்போ இட்ஸ் அ கிரேட் டைம் டு நீங்கள் ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிறீங்க, அதை நீங்கள் ஒரு பெரிய வீட்டுக்கு அப்சைஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அ கிரேட் டைம். ஏன்டா மார்க்கெட் ஸ்லோவாக இருக்கு. பட் லாட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் கொஸ்டின்ஸ், பட் இது புது HST நியூ பில்ஸ் ரீபேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல் அரவுண்ட் ஒரு கம்ப்ளீட் ஸ்ப்ரிங் மார்க்கெட் அப்டேட். நிறைய பேர் 2026 வீடு வேண்ட இருக்கிற நீங்கள் எப்படி அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் பயந்துருக்கிறீங்க. அப்படி என்றால் கூட உண்மையாக ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு வீடு வேண்ட சம்மந்தமான எல்லா கொஷனுகளுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு திலீபனோட தினேஷ் இருப்பினும் மோர்கேஜ் சம்மந்தமான எதுவும் பயங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எல்லாரும் அந்த டைமுக்கு எத்தனை மணி 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். என்னட்டு நீங்கள் முதல்ல இப்போ சொன்னீங்க தானே, ரைட், கன பேருக்கு ஸ்பெஷலி இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் நாட்டுக்கு புதுசாக வந்தாக்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் கன பேர் இப்போ மார்க்கெட்டில் இருக்கணும். இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணுற மெஜாரிட்டி வீடு வேண்ட போகிறேன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸும் சில பேர் இந்த சின்ன லைக் பெரிய வீட்டுக்கு மூவ் பண்ண போயிடும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதபடியா, இல்லாட்டி இப்போ எங்களோட நேர்களோட பிள்ளைகள், ரைட், இப்போ ஆஃப்கோர்ஸ் நாங்கள் தமிழ்
பாட்காஸ்ட் வச்சுக்கிறோம், இங்கிலீஷ்லையும் கதைச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா அந்த பாயர் ஓரியன்டேஷன் மாதிரி செய்கிற நாங்கள் இதை வந்து இப்போ பப்ளிக்காக செய்வோம், ரைட்? ஸோ உதாரணத்துக்கு என்னென்ன லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் வேலை செய்கிறோம். இப்போ நீங்கள் காட்டுவீங்க என்னென்ன நீங்கள் செய்யணும், மோர்கேஜ் குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளோ காஸ்ட் முடியும், ரைட்? மற்றது எவ்வளோ கேரிங் காஸ்ட், ரைட்? இப்போ ஆக்கள் வந்து வீடு வேண்டேக்க இந்த முன்பணம் டிபாசிட் தான் எவ்வளோ சொல்லுவேன், ரைட்? ஆனால் அதுக்கு மேலால அங்கால லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் இருக்கு, ரைட்? டைட்டில் இன்சூரன்ஸ் இருக்கு, லோயர் ஃபீஸ் இருக்கு, ஹோம் இன்ஸ்பெக்ஷன், அப்ரைசல், அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம், ரைட்? வீடு வேண்டக்கூடிய எல்லா இதுகளும் இருந்தும் அதுக்குள்ள அந்த மார்க்கெட்டுக்குள்ள வாரதுக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வீடியோ, நல்ல நேரலையா இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராவது வீடு வேண்டக்கு பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவையா, ப்ளீஸ் ஜாயின் த நேரலையில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எப்படி இருக்குங்கிற புது லோகோ ஹானஸ்ட் டாக் தமிழ். வணக்கம். இந்தியான் பாட்காஸ்ட் வந்து உண்மையா நிறைய கொஸ்டின், தினேஷ் உங்களுக்குரிய கொஸ்டின் தான். இன்னைக்கு நிறைய பேர் உங்களோட கலைச்சிருக்கேன். எனக்கு சில பேர் வச்சுக்கிறேன், ஒரு ஆள் அவர் டபுள் ஆக்டரா ஆக்ட் பண்றாரா, தினேஷோட திலீவன் இருந்தா டபுள் ஆக்டரா அல்லது தான் கதைக்கிறதுக்காக 2 பேரும் மாதிரி கதைக்கிறாரு, ஐயில கதைக்கிறாருலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்றைக்கு உங்களை ஃபுல்லாவே எங்களை புதுசா வந்தாக்கள் நிறைய பேர் பார்க்கிறவை இப்போதான் வீடியோஸ் பார்க்கணும். எக்ஸாம்பிளா இப்ப ரீசெண்டா கனடாக்கு வந்து பிஆர் எடுத்தாக்கள், வீடு வேண்ட இருக்கிறாக்கள் எல்லாம் உங்களோட வீடியோஸ் பார்த்து தான் ஒரு டிசிஷனுக்கு வரையினோம். அப்ப அதை வடிவா தெளிவா நாங்க விளங்கப்படுத்துறதுக்குரிய நேரலையா தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு கணவர் அடிச்சு சொல்லி இருக்கேன். இப்ப நான் உங்களை அல்லது பெரிய ஆக்களை கூப்பிட்டு வைக்க, மற்றது இவன் எங்களை மோர்கேஜ் ஏஜென்ட்ஸ் மற்றது ஆல்சோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸும் கணவர் பாக்குறேன்னு சொல்லி அந்த முள்ளிவாக்கால் நினைவு நாளுக்கு போனான், ஜெனசைட் மெமோரியல், தமிழ் ஜெனசைட் ரிமெம்பரன்ஸ் டேக்கு. அப்ப அங்க பிராம்டனுக்கு போய்க்க கணக்கு அந்த மோர்கேஜ் ஏஜென்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் கூட வந்து சொல்லிச்சுன்னா, தம்பி நான் உங்களோட வீடியோஸ் பார்த்து கணக்கு லேர்ன் பண்ணி அதையும் தங்களோட கிளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணினோம்னு சொல்லி, விச் இஸ் கிரேட். அதான் எங்களோட குறிக்கோள். இந்த பாட்காஸ்ட் தொடங்கினது பொதுமக்களுக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் கொடுக்கறதுக்கு தான். இந்த பாட்காஸ்ட் அப்படித்தான் இருக்க போது. நிறைய ரியல்டர்ஸ் உங்களை பார்த்து கொண்டிருக்கணும், நிறைய ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் பார்த்து கொண்டிருக்கணும், யாரை சூஸ் பண்றது என்று யோசிச்சு கொண்டிருக்கணும். ஸோ அவைக்கு இந்த வீடியோ ஒரு கிளியரா இருக்க வேணும். ஐ நோ தினேஷ், நீங்கள் தமிழ் மேல நிறைய பற்றான ஆளுன்னு எனக்கு தெரியும். முதல் இருந்த உங்களோட லோகோக்கும் இப்ப பார்த்தா லோகோவில் வித்தியாசம் இருக்கு. அதுல முன்னுக்கு ஒரு ஆனா வந்திருக்குது. எங்களோட நேயர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி உங்களோட லோகோ எனக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தி சொல்லுங்க. முந்தி பார்த்து அந்த முதல் லோகோ வந்து இது ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்ற தள்ளி போடுறது, ரைட்? 2019ஆம் ஆண்டு அந்த லோகோ தொடங்கினான். இங்கிலீஷ்ல தான் ஹானஸ்ட் டாக்னு சொல்லி செய்வோம் ஒரு பாட்காஸ்ட். இப்போ பாட்காஸ்ட் தொடங்கினது 2024ஆம் ஆண்டு கடைசியில தான் உண்மையா பாட்காஸ்ட் தொடங்கினாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள புது ப்ரோக்கரேஜ் வந்து அதை பற்றி மேல கதைப்போம். ஸோ பிஸியா இருந்த மூட்டத்துல உண்மையா லோகோ கிரியேட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. இப்ப ஈழத்துல இருந்த ஒரு தமிழ் படியன் தான் வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் 2 லோகோ எனக்கு கிரியேட் பண்ணி தந்தார். இது வந்து pretty much ஏஐல நான் சொன்னேன், இப்படி எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவா இப்படி தமிழை இன்கோர்பரேட் பண்ணணும், தமிழ் எழுத்த ஒன்று லானா அல்லது ஆனாவை இன்கோர்பரேட் பண்ணி செய்வோம்ட்டு ஏஐ கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தந்துச்சு, ஒரு சாம்பிள்ஸ் அதை கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே எனக்கு பிடிச்சிட்டுது, ரைட்? பேருந்து நான் சொன்னேன், ஓகே கொஞ்சம் எங்கட கலர் தமிழ் ஈழத்து கலர் ட்ரை பண்ணுவோம்ட்டு. ஸோ அப்போ நல்லா வந்திருக்குன்னு நான் நேயர்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு. தினேஷ், நீங்கள் 7 வயதுல தான் கனடாக்கு வந்து நீங்களன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் உங்களோட அக்காவோட வீடியோஸ்ல எல்லாம். அப்படி இருந்தும் உங்களுக்கு தமிழ் மேல இருக்கிற பற்று, மற்றது தமிழ் பிசினஸ்காரருக்கு நீங்க கொடுக்குற ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் உண்மையாவே வரவேற்கத்தக்கது. உங்களை மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. எனக்கு மற்ற இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் நீங்க சின்ன வயதிலேயே இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. என்னென்ன ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா வரணும்ன்றது என்ன உங்களுக்கு தூண்டினது? எதுக்காக நீங்க அந்த வேலையை சூஸ் பண்ணி வந்தீங்க? நான் 2018ஆம் ஆண்டு 2007ஆம் ஆண்டு பேங்க்ல வேலை செய்ய தொடங்கினேன். அதுக்கு முதல் திமுகல வேலை 3 வேலை தான். 3 பேங்க்ல வேலை செய்ய என்ன நடந்தா அந்த இந்த பழைய ஃபர்ஸ்ட் மேனேஜர் சொன்னா, அவன் பேர் இந்திரா, எங்க அம்மாண்ட பேர் தான் இந்திரா ஆண்டி பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்திராவை சொன்னா, நீங்க ஃபுல் டைமா உடனே ஹையர் பண்ணிட்டேன். அப்போ அவ சொன்னா, நீங்க காசை சேவ் பண்ணி ஒரு வீடை வேண்ட சொல்லி, அதான் இந்த ஒன் அட்வைஸ் அவ சொன்ன. அப்போ நான் பெருசா நினைக்கல. ஓகே, அப்போ 18 வயது தான் பேருந்து அண்ணாக்கு வீடு வேண்டணும்னு சொல்லிட்டு எங்களோட அத்தான், ரைட், எங்களோட ஃபேமிலி எல்லாரும் சொல்லிச்சு வீடு பார்ப்போம்ண்டு. அப்போ அண்ணாக்கு பார்த்து கொண்டு இருக்கிறது தான் பிராட்ஃபர்ட்ல 21 வயதுல போய் பார்த்தோம். அப்போ எங்களுக்கு இருந்த விடிஞ்சே தெரியாது. ஸோ அப்போ $1000 கொடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொன்னேன். அப்போ பேருந்து ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2009ல ஃபர்ஸ்ட் வீடு வேணுனாங்க.
அப்போ என் அண்ணா சொன்னார் நீங்களும் வேணுங்கன்னு சொல்லி இப்போ நான் தம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கன பேர் வேண்டினோம். பேருந்து பார்த்தோம் 2010 லைக் நெக்ஸ்ட் இயர் வீட்டு ப்ரைஸ் கூடிட்டுது. அப்போ ஃபர்ஸ்ட் வீடு வேண்டிக்கு நான் ஆக்களுக்கு சொல்லி இப்போ அது கிரேட் ரிசெஷன் நடந்து கொண்டு இருந்தேன், அந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ், ரைட். இட்ஸ் நாட் அ குட் டைம், பிராட்ஃபர்ட் எங்கேயோ இருக்குன்னு சொல்லி, ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா 360 வேண்டின வீடு இப்போ கூடி 14 லட்சம் போகும் அப்படி. ஸோ அப்போ பேருந்து கொஞ்சம் வீட்டு ப்ரைஸ் கூட அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி அப்போ என்ன செய்யணும்னா ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நானே பே பண்ணி 23 வயதில் கூடி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆளுக்கு $40,000 நானே கொடுத்து வீடை வேண்டிட்டு கிஜிஜி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல போய் ரெண்ட்டுக்கு போட்டு ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா வர முதல் சும்மா ஹாபியா ஒரு சார்ஜும் இல்லாம. அப்போ என் கோல் வந்து பேங்க்லயே அப்படியே லைஃப் டைம் போடுவோம் இருப்போம். ஈவன் நேற்றுக்குரிய ஒரு ஆளுக்கு சொல்லி கொண்டு வந்தேன், பேங்க்ல வேலை செய்ய இப்போ என் பியர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களோ 30 வருஷம் 40 வருஷம் லைஃப் டைம் அப்படியே படிப்படியாக முன்னேறி கொண்டு போனது. ஸோ அப்போ அந்த கோல்லாம் இருந்தது. ஆனால் 2011 ஒருக்கா போய் லைசன்ஸு ஃபர்ஸ்ட் கோர்ஸை செய்தேன். நான் பேருந்து வேலையில் பிஸி ஆகிட்டேன். ஸோ அப்போ அப்படியே விட்டுட்டேன். பேருந்து பார்த்தேன் கல்யாணம் செய்ய போகிறேன். 2015 கல்யாணம். அப்போ 2014 கடைசியில் திருப்பி போய் லைசன்ஸ் எடுத்துட்டு ஏப்ரல் மாதம் 2015 லைசன்ஸ் எடுத்துட்டேன். மே 29 இந்த வெட்டிங் ஆனிவர்சரி, இப்போ 14 வருஷம் வரப்போகுது. ஸோ அப்போ பார்த்துட்டு மே 1 முதலே நான் வெட்டிங்குக்கு அன்பெய்ட் லீவ் கேட்டு வச்சிருந்தேன். நான் எனக்கு காசு வேணாம் லீவ் தர சொல்லி பேங்காக்கள் ஓகேன்னு சொல்லிச்சுன்னா என்ன அம்மா போய் பார்க்கணுமான்ட்டு பேருந்து பார்த்தா அவள் 1 மந்த்துக்கு முதல் இல்லையான்னு சொல்ல. அப்போ யோசிச்சுட்டு ஒருத்தருக்கும் சொல்ல இல்லை, ஒன்னே தம்பி அக்கா அண்ணா அப்பா மாமி மற்ற சின்னக்கா அவைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாவை கூடி சொல்லாமல் வேலையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் என் டைரக்டர் இல்லைன்னு சொன்ன டைரக்டரை ஃபயர் பண்ணிட்டேன். திருப்பி வேலைக்கு வேற சொல்லிச்சுனா நான் பார்த்தேன். எப்படியோ வேலை செய்யறேன்னு சொல்றது உங்களோட பிகெஸ்ட் ஆசெட், ரைட். ஒரு மக்களுக்கு அதுதான் பெரிய காருக்கு அடுத்தது பெரிய சொத்துன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட். அப்போ நாங்கள் இப்போ டாக்டரோட கம்பேர் பண்ண இல்லை, பட் நீங்கள் ஒரு சர்ஜரி செய்ய போறீங்கன்னு சொன்னால் நத்திங் அகேன்ஸ்ட் பார்ட் டைம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், ஆனால் ஒரு ஃபுல் டைம் கம்யூனிட்டியாக இருக்கிற டாக்டர்கிட்ட தான் போய் சர்ஜரி செய்வீங்க, ரைட். ஸோ அப்போ பார்த்தேன் இதுவும் பரவாயில்ல, கொஞ்ச நாளுக்கு ட்ரை பண்ணுவோம்ட்டு எல்லாத்தையும் பேக்கப் பிளான் பீஸா கடை திறக்கிறதுக்கு. அண்ணா பீஸா கடை தெரியுமாக்களுக்கு பீஸா கடை வச்சுக்கிறார். ஸோ அப்போ ஓகேன்ட்டு இப்போ திருப்பி வேலையை கூப்பிட்டு போயில்லை, ரைட். அப்போ ஆக்கள் திருப்பி கல்யாணம் நாளாண்டு வந்து கேட்டுச்சுன்னா இப்போ திருப்பி வேலைக்கு போறீங்கன்னு போறேன். ஆனால் 29 கல்யாணம் வீடு, 26 அன்எம்ப்ளாய்ட். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இவ்வளவு நாள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் 25 இயர்ஸ் வரைக்கும் முன்னே மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டி அது எல்லாத்தையும் வாடகை கொடுத்துருந்தா. நான் ஒரு நாளுமே அப்பா வீட்டை விட்டு வெளியில போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் மூவிங் அவுட் ஆன் மை ஓன். ஆனால் எனக்கு கணக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் கேட்டவை இனி விற்கிறேன்னு சொன்னா தேவைதானேன்னு சொல்லி ஒரு டிஃபேக்டோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அன்லைசன்ஸ். இப்போ காரோட தெரியும் ஆனால் லைசன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு டிஃபேக்டோ ரியல்டரா தான் இருந்தேன் நான் கடனால. எனக்கு உண்மையா லைக் உங்களை தெரியும், உங்களோட அக்கா அல்லது உங்களோட அப்பாவோட எல்லாம் எனக்கு பெரிய நெருங்கின பழக்கம் இல்லை. உங்களை 7 வயதுல இருந்து உங்களை வளர்த்த விதம், ஒரு அம்மா இல்லையேண்டா இப்ப பாத்தீங்கன்னா கூடுதலான பிள்ளைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் ஒரு நல்ல வழியில வளர்ந்து வாரதுன்றது உண்மையா சரியான குறைவு. அந்த விதத்துல உங்களோட அக்காக்கும் உங்களோட அப்பாவுக்கும் உண்மையான ஒரு சல்யூட். அதான் உண்மையா சொல்ல போனா இந்த அக்கா சின்ன வயதுல எங்க அம்மா எங்களுக்கு 6 வயது 6 வயது, அக்காவுக்கு 13 வயதுல இறந்துட்டா. ஸோ அதுல இருந்து அம்மா மாதிரி அந்த அம்மா சாணத்துல செல்லமா தான் வளர்ந்தவா. ஆனா செல்லமா திடீரென்று அந்த ரோல் மாறி பெண்களுக்கு சித்தியாக்கள் இருக்கணும், அம்மா மாதிரி இருந்தவா. ஆனால் எல்லாரும் இங்கே வந்த அப்புறம் தனிமையிலான் இருந்தது. அதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லும், நாங்கள் 6 பேர் 5 சகோதரம் 5 பிள்ளைகள், மற்றது அப்பா எல்லாரும் 1 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தாங்க. நீ முந்தினா கூடி இப்போ மகளுக்கு சொன்னேன், நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் படுக்கிறது. அப்ப நீங்க சொன்னீங்க அந்த தமிழ் பற்று என்று சொல்றதை விட எனக்கு அந்த வந்த பாதையை மறக்க கூடாது. அப்போ இப்பவுமே லைக் நான் அந்த முதல்ல இருந்து டிசைட் பண்ணினான் ஒவ்வொரு பேச்சுக்ல இருந்தும் ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லி, ரைட். ஏன்னா இப்ப நாங்கள் இந்த நாட்டுல எவ்வளவுதான் பிரச்சனை நடந்தாலும் ஆனா நாங்கள் we should be grateful இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு, ரைட். ஸோ அப்போ அந்த வந்த பாதையை மறக்கக்கூடாது. மற்ற தமிழ் என்று சொல்றது உலகத்திலேயே ஒரு மூத்த மொழி தமிழ். இப்போ எங்கட அப்பா எனக்கு அடிச்சு பழக்கினபடியாத்தான் இப்ப தமிழ் கதைக்கூடியமா இருக்கு, ரைட். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 90s எல்லாருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் தானே தாங்களும் ஆங்கிலம் பழகணும்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் ஆங்கிலத்தை கதைச்சா தங்களுக்கு ஒரு பெருமை மாதிரி இருந்தது, ரைட். ஆனா எங்களோட அப்பா வித்தியாசம், அப்பாவுக்கு தமிழ் பற்றி இருந்தது.
ஸோ நீங்கள் இவ்வளவு ரியல் எஸ்டேட் நீங்கள் தொடங்கி முதலாவது லைசன்ஸ் எடுத்து வரைக்குள்ள நீங்கள் இந்த லெவலுக்கு வருவீங்களான்னு நினைச்சனீங்களா முதல்? இவ்வளவு சீக்கிரம் வரவேன்னு நினைச்சு பார்த்தது இல்லை, brokerage ஓன் பண்ற அளவுக்கு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருந்தது, அதாலதான் தொடங்கினது. ஆனால் இப்ப பார்க்க சொல்லுவினோம், தினேஷ் நல்ல ஏஜென்ட், கணக்கு கிளைண்ட்ஸ் இருக்கு, அப்படி எங்கிட்ட இந்த கிளைண்ட் அப்ரிசியேஷன் இவெண்ட் செய்யறாங்க தானே, ரைட்? அதுலயே ஒரு ஆள் காமெண்ட் பண்ணுது, ஓ மை காட் இவ்வளவு பேரும் உங்களோட ஒர்க் பண்ணிருக்கிறேமான்னு, ரைட்? ஆனால் அது படிப்படியா டே அண்ட் நைட், இப்ப கூட உங்களுக்கு தெரியும், இரவு பகலா வேலை செய்யறபடியாத்தான் அந்த நம்பிக்கையில தான் கிளைண்ட்ஸ் வரணும். ஸோ ஸ்டில் ஒவ்வொரு நாளும் ஐம் லேர்னிங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதலே சொல்லியிருந்தேன் நான், ரைட்? 2 கோச்சிங் ப்ரோக்ராம்ல இருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் எங்களோட ரீமேக்ஸ் போக்கர் ஓனர் ரிட்ரீட் கான்ஃபரன்ஸுக்கு போறேன். அப்படி நியூஸ் வாசிப்பேன், ரைட்? வேறு கான்ஃபரன்ஸ், ரைட்? கோச்சஸ், ரைட்? ஆல்வேஸ் பி லேர்னிங். மற்றது எனக்கு கொண்டு வந்து விருப்பம் கம்யூனிட்டிக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு, ரைட்? ஸோ நிறையவே பார்த்துருக்கேன். சில வீடு விற்கிறேன்டா, நீங்க அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பீங்க. நீங்கள் யார் ஃபோன் அடித்தாலும் ஆன்சர் பண்ணி அவையை டிரெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற விதம் உங்களை வளர்த்து விடுதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பக்கத்துலையும் இப்போ ஒரு லோயர் தேவை என்று லோயர் சம்பந்தமாக கதைச்சாலும் லோயர் கிடைக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு கிடைக்கணும். மற்ற முக்காவது இப்போ நான் எப்பவுமே நான் அவைண்ட ஷூவில் இருந்தால் என்ன செய்வேன் என்று தான் யோசிக்கிறது கிளையன்ஸுக்கு, ரைட்? ஸோ இது வந்து இப்போதான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்துடும். அதுக்கு முதல் வேர்ட் ஆஃப் மவுத் தான். வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொன்னால் இப்போ எனக்கு கிளையன்ஸ் இருக்கணும், அவைண்ட சிப்லிங்ஸ் கூடி, இப்போ அண்ணன் தம்பி கூடி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருக்கிற ஆக்கள் கூடி எங்களோட வேலை செய்யறது என்ற அவைக்கு எங்களில் மோர் ட்ரஸ்ட் இருக்கிறபடியா. அப்போ எப்போவுமே நான் அந்த அவைண்ட ஷூவில் ஓகே இது இப்போ விற்கிறதுக்கு நல்ல டைமா வேண்டது டைமான்னு ஓகே உங்களோட சுச்சுவேஷனில் நான் இருந்தால் என்ன செய்வேன் என்று சொல்லி தான். அப்போ முக்கால்வாசி நேரம் விற்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன், ரைட்? அந்த உண்மையே சொல்றது. அதால இவ்வளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனால் அதுக்காண்டி லைக் கஷ்டப்பட இல்லைன்னு இல்லை, ரைட்? இட்ஸ் ஆல்வேஸ், எஸ்பெஷலி இந்த மார்க்கெட்ல இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்ட்ரகிள். ஓகே. ஸோ ரீமேக்ஸ் என்ற பிராண்டுக்குள்ள நீங்க முதலே ஏஜென்ட்டா வந்தீங்களா, அல்லது வேற இடங்கள் எல்லாம் போய்த்தான் இந்த பிராண்டை தேடி வந்தீங்களா? அதுக்குரிய காரணம் என்ன? ஸோ எனக்கு ஆல்வேஸ் ரீமேக்ஸ் தான் விருப்பம். ஏனென்றால் ரீமேக்ஸ் என்று சொல்லிக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்னு சொன்னால் மெக்டானல்ஸ் யோசிப்பினோம், சப்பாத்துன்னு சொன்னால் நைக்கி, ரைட்? இப்போ பாப்னு சொன்னால் கோக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி ரியல் எஸ்டேட் என்று சொல்லிக்கு த நம்பர் 1 பிராண்ட் இன் த வேர்ல்டு வந்து ரீமேக்ஸ். ஸோ ஆனால் ரீமேக்ஸுக்கு கொஞ்சம் ஃபீஸ் இருக்குது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதோட ஃபீஸ் இருக்குது. அப்போ முதல் எல்லாரும் தொடங்குறது லைக் வேற ப்ரோக்கேஜில் தான், ரைட்? ஸோ அப்போ 2 years நான் வேறு ஒரு ப்ரோக்கேஜில் இருந்தேன், ஹோம் லைஃப்ல இருந்தேன் நான். ஆனால் எப்போவுமே எனக்கு அந்த ரீமேக்ஸுக்கு வரத்தான் விருப்பம். அப்போ வித் இந்த ஃபர்ஸ்ட் 2 yearsலேயே ரீமேக்ஸுக்கு மாறினான். ராமன் ஆண்டர் ரீமேக்ஸ் ரோயல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி கிரேட் டிசிஷன். ஏன்னா அவ யங்கான ஆக்கள். ஸோ தே கேவ் மீ லைக் அ லீடர்ஷிப் ரோல் இன் த brokerage ஆஃப்டர் 2-3 years. அப்போ அவன் ஒரு டாப் ப்ரொடியூசிங் ஏஜென்ட்ஸாக வந்த அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒன்று வந்து இப்போ தமிழ் கம்யூனிட்டி செய்கிற மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கம்யூனிட்டி கூட எனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம். அப்போ யாருன்னு சொன்னாலும் விருந்து மீட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன். ஸோ அப்போ அங்கே ஈவன் தோ நான் ஒரு ஏஜென்ட்டாக இருந்தாலும் அவன் brokerage I used to do a lot of trainings. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் என் கம்பெட்டிட்டர்ஸ் என்று சொன்னால் ஒரே ஃபீல்ட் ஒரே மார்க்கெட்டில் வேலை செய்கிற காம்படிஷனுக்கே நான் கொடுப்பேன். லைக் என் ஐடியாஸ், ரைட்? நான் என்ன செய்கிறேன் நான் அப்படின்ட்டு ஈவன் டு பாயிண்ட் வேர் பீப்புள் தாட் நான் வந்து brokerage வேண்டிட்டேன் போல, அதால தான் கணக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்காண்டி இல்லை, எப்பவுமே ஒரு இண்டஸ்ட்ரியாக நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக வரணும். என்ற ரியல் எஸ்டேட் வந்து ஈஸி டு கெட் இன்டு, ரைட்? சொல்கிறேன் 93% of real estate agents fail, like quit within the first 5 years. 93% ஆக்கள் குவிட் பண்ணிடுவேன் 5 வருஷத்துக்கு இடையில, ரைட்? அதையும் விட within the first yearலயே 60% ஆக்கள் லைக் they become part. So it's an easy field to get into. ஆனால் அது 5-10 years அது கரியரா செய்யறது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரியல்டர்ஸ் இருக்கணும். ஒரு வீட்டு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாலே நிறைய ரியல்டர்ஸ் இருக்கணும். தடக்கி விழுந்த ரியல்டர்ஸ் அப்படித்தான் தொகை இருக்குது. ஆனால் எல்லாரும் சக்ஸஸாக அந்த ஃபீல்டில் இல்லை. வெளியில் நிறைய பேருக்கு இப்போ ரியல்டர்னா நல்ல நேமும் இல்லை, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். இப்போ பார்த்தா நிறைய பேர் ரியல்டர் நல்ல பேரோட பார்க்குறதும் இல்லை. ஆனால் நீங்கள் அதுக்குள்ள விதிவிலக்காக தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் உங்களை பற்றி எடுத்து நல்லதாக கதைக்கிறது தான் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு சக்ஸஸான ரியல்டராக வாராண்டா நீங்கள் என்ன இம்பார்ட்டன்டான அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஒன்று வந்து இப்போ கன்சிஸ்டன்சி, ரைட்? விடாமுயற்சி. மற்றது முதலே சொன்ன மாதிரி நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணிக்க உங்கள் இங்கே வந்து பார்த்தீங்களோ எந்த கரியர்லையும் பேர் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் அந்த பேரை வந்து டேமேஜ் பண்ணுறது ஈஸி, உடைக்கிறது, ரைட்? அப்போ நீங்கள் எப்போவுமே லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மாதிரி லாங் டேர்மாக தான் திங்க் பண்ணணும். ஸோ கிளையண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் செய்தீங்களோ
ஃபாஸ்ட்டாக சில பேர் ஓகே படப்படண்டு வருவினம் ரைட் லைக் வித்து கொடுப்பினம் வேண்டி கொடுப்பினம். ஆனால் அந்த காசை பார்க்காமல் ரைட் நீங்கள் கிளையண்ட்டுக்கு எது பெஸ்ட்ன்னு யோசிச்சு வேலை செய்தீங்களோ அது லாங் டேர்முக்கு உங்களுக்கு லாஸ்ட் பண்ணும். மற்றது ஆனால் அதுவும் எல்லாம் ஓகே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் இருப்பினோம். ஆனால் நீங்கள் வேலை இப்போ நான் இந்த ஏஜென்சிக்கு கூடி சொல்கிறேன். நான் இப்போ நான் ஒரு காஃபி கடையை திறந்தேனோ ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்தா இந்த ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவேன். Right, and it's a small purchase, right? Support பண்ணவன், right? ஆனால் real estate என்று சொல்லிக்கு you can't blame someone. அவை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நாடி போறதுக்கு, right? ஏன்னா real estate வந்து it's the biggest asset. மற்றது ஒரு 5 to 7 years தான் ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு ஆள் வீடு விற்கிறது, right? அப்போ just because நீங்கள் ஒரு கசன் லைசன்ஸ் எடுத்து சொன்னணும் உங்களை தான் பாவிக்கணும்னு சொல்லி அதை வந்து நீங்களும் ஆஸ் அ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் எதிர்பார்க்க இல்லாது. ரெண்டாவது வந்து இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 வருஷமா ஒரு ஃபேமிலியோட வேலை செய்கிறேன்டா சில பேர் தம்பிக்கோ அல்லது கசன் பிரதர் லைசன்ஸ் எடுத்துட்டு இனி வந்து ஓகே என்னட்டு தான் அந்த டீல் வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நான் இஃப் ஐ எம் டூயிங் எ கிரேட் ஜாப் தே won't leave me, ரைட்? என்னை விட்டு போக மாட்டேன், ரைட்? அதையும் மெட்டாக்களும் எதிர்பார்க்கல, ரைட்? ஸோ பட் மெயின் திங் இஸ் நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் என்ன கரியர் எந்த தொழில் சொன்னாலும் கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட், ஹேவிங் எ ஸ்கெட்யூல் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஒரு இந்த இதில் வந்து பார்த்தீங்களோ தேர் இஸ் நோ பாஸ். உங்களுக்கு ஒரு பாஸ் அண்ட் இல்லை, நீங்கள் தான் யூர் செல்ஃப் இம்பார்ட். நீங்கள் எழும்பி விடிய காலமே வேலைக்கு செய்தால் தான் உங்களுக்கு இட்ஸ் அ கமிஷன் பேஸ் பிஸ்னஸ், ரைட்? இன்றைக்கு சேல்ஸ் தான் அடுத்த 2-3 months காசு வரும். இன்றைக்கு நீங்கள் யூ ஹேவ் டு புட் இன் த ஒர்க் வித்தவுட் சீயிங் எனி பெனிஃபிட். ஐ நோ. ஸோ இன்னொரு கொஷன் என்னென்னா, ஒரு கிளைண்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறன்றது உண்மையாக சரியான கஷ்டமான ஒரு வேலை. உங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் ட்ரஸ்ட் அதை எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா நான் பார்த்தேன் உங்களோட பாட்காஸ்ட் வந்து தனியாக கிளைண்ட்ஸ் மட்டும் பார்க்குறது இல்லை, நிறைய ரியல்டர்ஸ் அவுட் சைட்ல இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கணும். நிறைய பேர் உங்களோட வந்து ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறத நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு கிளைண்ட் ட்ரஸ்ட்டை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்க? ஸோ முக்கியமாக நம்ம சொன்ன அவைன்ற பெனிஃபிட்டை பார்க்கணும். அவைக்கு இது நன்மையா தீமையான்னு சொல்லி, ரைட்? இந்த வீடு விற்கிறது வேண்டுறது நன்மையா தீமையானு ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் எங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவைன்ற பெனிஃபிட். சில ரியல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேண்டதுக்கு சைன் பண்ணினா சரி, அதுக்கு பிறகு தே டோன்ட் திங்க் அபவுட் த கிளைண்ட். அது க்ளோஸ் பண்ணினமா இல்லையா, பிரைவேட்ல க்ளோஸ் பண்ணுதா பேங்க்ல க்ளோஸ் பண்ணுவினமான்றதை பற்றியே யோசிக்காம வீடு வேண்டி கொடுத்துருக்கிறாக்களும் இருக்கணும் தான், நான் இல்லையென்னு சொல்லல. மற்றது நீங்க சொல்லுங்க அது கம்யூனிகேஷன் பரவாயில்ல. சில பேர் என்ன சொல்றது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 yearsக்கு முதல் ஒரு புரோக்கர், இப்போ எங்களை என்ன போல ஒரு புரோக்கர் ஓனர் ஒரு ஆளுக்கு வீடு வேண்டி கொடுத்தது, வேண்டி கொடுக்க ஒரு கண்ணாடி உடைஞ்சிருந்தது. அப்போ என்ன கூப்பிட்டு 2 வருஷத்துக்கு பிறகு வீடை விற்க போயினோம் கண்ணாடி. அப்போ நான் லிஸ்டிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு சொன்னேன் இந்த கண்ணாடி மாற்றணும். அப்போ நான் எப்போவுமே கேட்குறேன், ஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்களோ இப்போ 1 year 2 yearsக்கு முதல் தான் வீடு வேண்டினீங்கன்றேக்க நான் கேட்குறது ஏன் நீங்கள் பழைய ஏஜென்ட்டை பாவிக்க இல்லையாண்டு. முக்கியமாக சொல்கிறவே கம்யூனிகேஷன் இல்லை. அந்த கண்ணாடியை தான் ஃபிக்ஸ் பண்ணி தர்றதை இல்லை தான் அரேஞ்ச் பண்ணி அல்லது சிலரை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையா, ரைட்? ஸோ அது கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மற்றது கடைசி வந்து லைக் நீங்கள் பார்த்தீங்களோ இட்ஸ் அ லாங் டேர்ம் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னு சொல்லிக்க கிளையண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறது நீங்கள் வந்து உங்களை செல்ஃபை பார்க்குறீங்களா தங்களை பார்க்குறீங்களா. அப்போ நான் வந்து ஆஸ் ஐ டோன்ட் திங்க் ஆஃப் மை செல்ஃப் ஆஸ் அ சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சேல்ஸ் பர்சன். ஐ திங்க் ஆஃப் மை செல்ஃப் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. அப்போ எங்கட இப்போ இந்த பாட்காஸ்ட் மாதிரி நாங்கள் வந்து நன்மை தீமை சொல்லுவேன், ஓப்பன், ரைட்? வீடு காட்ட போவேக்க சொல்லுவேன், ஓகே இந்த ஏரியா கூடாத ஏரியா, இந்த ஏரியாவில் நீங்கள் வேண்டுறது நான் வேண்டி இப்போ உதாரணத்துக்கு சில ஏரியா மெல்பர்ன் இல்லை நான் வேண்டி கொடுத்ததே இல்லை ஒருத்தருக்கு, சவுத் ஏஜாக்ஸ் ஆஷ்வால் எல்லாம் வேண்டி கொடுத்தது இல்லை, ரைட்? அப்போ வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கு எங்களோட அண்ணா ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்கிறவர், ரைட்? ஸோ அதில் அவர்கிட்ட லேர்ன் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் வந்து அவைக்கு இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாயர் வருதுன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல உங்கள்கிட்ட அனுப்புவேன் மோர்கேஜ் ப்ரீ அப்ரூவல் எடுப்பேன். அதுக்கு முதல் ஐ சிட் டவுன் வித் தெம் எல்லா எக்ஸ்பென்சிவ். ஏன்னா சில பேருக்கு எனக்கே சொல்லியிருக்கணும் வீடு க்ளோசிங் பொறுக்க தங்களுக்கு தெரியாதான் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பே பண்ணணுமாண்டு. அப்போ நீங்கள் டொரண்டோவில் ஒரு வீடு வேண்டினா சரி $60,000 டபுள் டேக்ஸ் இருக்கு, ரைட்? அப்போ திடீரென்று போய் நகையை கடன் எடுத்து வச்சு லைக் ஓடி திரிஞ்சு, அப்போ நான் அது எல்லாத்தையும் முதலே இன்ஃபர்மேஷனை கொடுப்பேன். மற்றது நான் புஷ் பண்ணுறேன் இல்லை, நாட் புஷ் லைக் ஓ நீங்கள் இதை வேண்டணும், ரைட்? இது நல்ல மார்க்கெட் நீங்கள் வேண்டிட்டு. இப்போ சில ஏஜென்ட்ஸ் என்ன பிளவு செய்கிறேன்டா பில்டர்ஸோட வீடுக்கும் வேண்டி கொடுப்பினோம் சொல்லுவேன், ஓ க்ளோஸ் பண்ணக்கும்னா அசைன்மெண்ட்ல உங்களுக்கு வித்து தருவேன். நாளைக்கு என்ன நடக்க போகிறது எங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கு. அதால தான் நாட்கள் இப்போ பெரிய பிரச்சனையில இருக்கிறோம். இல்லை நிறைய பேர் இப்போ 2021 2022 வேண்டிய நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வச்சிருக்கிற எண்ணத்திலேயே அந்த வீடு வேண்டினது இல்லை, ஃபிலிப் அவுட் திரும்ப
வீடு விலை கூடும் விப்பமெண்டு வேண்டி நாக்கள்லாம் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா இருக்கணும், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு கொஷன் இருக்கு என்னென்னா, நீங்கள் ஐநோ நீங்கள் புரோக்கர் லெவலுக்கு வந்துருக்கீங்க, இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் உங்களோட ஜாயின் பண்ணுறாங்க இருக்கணும், இன்னும் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கணும், நீங்கள் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணினீங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இருக்கிறார்கள் இருக்கணும். ஸோ அவைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாராங்களுக்கு லைக் நீங்கள் உங்களை ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ் பண்ணிக்க இருந்த ஃபீலும் இப்போ நீங்கள் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறீங்க, ஸோ இப்போ நிறைய ஸ்ட்ரகிளை கண்டிருப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு மைண்டில் இருக்கா பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் கண்டி நான் இதில் இருந்து வெளியில் வந்த நான்ட்டு, அல்லது ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ் பண்ணதுல இருந்து உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியல் அப்படி ஏதாவது கஷ்டப்பட்டு முடிச்சு செய்த ஒரு ஸ்டோரி என்ன? Oh my God, அது உண்மையா there's so many, right? Like so many stories. For example, like ஒருக்கா வந்து பார்த்தீங்களோ it was a market, ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பண்ணுறதுக்கு அந்த it was a red hot marketல என்ன செய்தாண்டா போர்ட்பேரிக்கு அந்த ஏஜென்ட் நேர்ல போய் லஞ்சுக்கு கூட்டி கொண்டு போனான், ரைட்? ஏனென்றா அந்த டீலை முடிக்க buyer side not, ரைட்? ஸோ அப்படி எவ்ரி டீல் இப்பவே ஒரு டீல் ஒன்று வித்த வீடு ஒன்று க்ளோஸ் பண்ணிடாமல் இருக்கு, ரைட்? ஸோ அதை ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ ஜஸ்ட் பிஃபோர் த ஃபோன் கால் வந்தது, ரைட்? ஆனால் வித்த வீடு க்ளோஸ் பண்ணிடலாம இருக்குன்னா தினேஷ், அது உங்களோட பக்கத்துல ஒன்றுமே இல்லை, ரைட்? அது பையர் சைட் தான் அதை தண்டுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நாங்கள் வந்து வீடு விற்க எங்களுக்கு பாயர் தெரியாது, ரைட்? நாங்கள் வந்து ஏஜென்ட்டோட தான் கம்யூனிகேஷன் வைக்கிறோம், ரைட்? டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா சில வெள்ளை ஏஜென்ட்ஸ் எல்லாரும் என்ன செய்யணும்னா டீல் முடிஞ்ச அப்புறம் எங்களை கான்டாக்டே பண்ண வேண்டாம், ரைட்? ஏன்னா டீல் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தெரியும் மோர்கேஜ் ஏஜென்ட்டுக்கு போகும் இப்போ இந்த லோயர், ரைட்? பட் நாங்கள் இருந்து ட்ரைங் டு ஃபெசிலிட்டேட், ரைட்? அந்த பாயரால் க்ளோஸ் பண்ணிடலாமல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு பாயர் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் இல்லை, நாங்கள் பார்க்குறோம். எக்ஸாக்ட்லி, ரைட்? இப்போ எங்களுக்கு ஆஃபர் வருது, மார்க்கெட் ப்ரைஸ் இதான்னு சொல்லி, ரைட்? அதுக்கேற்ற மாதிரி விற்கிறோம், ரைட்? ஆனால் we're trying our best, right? ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் brokerage பற்றி சொன்னீங்க, ரைட்? ஒன்று வந்து நான் எங்களோட ஏஜென்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறேன் இல்லை, ரைட்? ஸோ ஏஜென்ட்ஸ் நான் முந்தி இருந்து இப்போ எனக்கு யாராவது கால் பண்ணி இப்போ நேர்கள் கன பேர் எனக்கு கால் பண்ணுறவ டெனிஸ் வீடு சேலுக்கு போட்டிருக்கிறோம் அண்டா நான் நான் பார்த்துட்டு சொல்லி நீங்கள் வேறு ஒரு ஏஜென்ட்டோட இருக்கிறீங்க, இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோ, ரைட்? ஒன்றில் நீங்கள் இப்போ பிள்ளைகள் செய்திருக்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்டேஜ் பண்ண நல்ல எவ்ரி ஹவுஸ் நான் மோஸ்ட்லி ஸ்டேஜ் பண்ணேன், அப்போ ஸ்டேஜ் பண்ணி அப்படி வடிவா செய்திருக்கிறேன் சொன்னா மேபி ஜஸ்ட் த பிரைஸ், ரைட்? ஸ்டேஜ் பண்ணி இப்போ செல்போன் படத்தில் போட்டிருக்கிறேன்னு சொன்னா நான் சொல்லுவேன் உங்களோட ஏஜென்ட்டுக்கு சொல்லுங்க, இந்தாங்க ஸ்டேஜிங் கான்டாக்ட், இந்தாங்க இந்த ஃபோட்டோகிராஃபர், இந்த வீடியோ எடுக்கிறார்கள், அவையை ஹையர் பண்ணி நீங்கள் உங்களோட ஏஜென்ட்டுக்கு சொல்லுங்க இப்படி செய்தால் கொஞ்சம் கூட அப்பீலிங்காக இருக்கும் போகுமாண்டு. ஆனால் நான் வேறையாக்கள் லிஸ்டிங் இந்த வேறையாக்கள் இந்த வயிற்றுல மிதிச்சு நாங்கள் வாழணும் இல்லை, ரைட்? ஸோ அந்த பிலாசபில நான் ஒர்க் பண்றது லைக் அபண்டன்ஸ்ல. ஸோ ஏஜென்ட்ஸோட கம்ப்ளீட் பண்றதுல இது வந்து எனக்கு ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் மாதிரி, ரைட்? நீங்க சொன்னீங்க இப்போ புதுசு தானே, எனக்கு ஒரு ஏஜென்ட் சொன்னார் ஃபர்ஸ்ட் 2 weeks or 3 weeks ஆஃபீஸ்ல வந்துட்டு இன்னொன்று லைக் இவ்வளோ ட்ரைனிங் இவ்வளோ நாலேஜ் ஈவன் இன்னொரு புரோக்கர் ஓனரே நான் கழிச்சுக்கிட்டு யார் உங்களுக்கு ட்ரைனிங் செய்கிறாண்டு. அஃப்கோர்ஸ் எனக்கு கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்க ட்ரைனர்ஸ்க்கு இருக்கணும் வந்து செய்கிறவ. ஆனால் பிகாஸ் நீங்கள் கொண்டு கேட்க உங்களுக்கு அது சம்பந்தமான இன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் வேறு ப்ரோக்கரேஜில் இருந்தெல்லாம் உங்கள்கிட்ட. அப்படி நீங்கள் என்ன ஸ்பெஷல் செய்கிறீங்க மற்ற ப்ரோக்கரேஜ் அப்படிங்க உங்களோட ப்ரோக்கரேஜ் என்ன ஸ்பெஷல்? ஒன்று வந்து அகெயின் எனக்கு அந்த முதல் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தபடியா, ரைட்? ஒரு அகெயின் சேம் திங், இப்போ நான் லைசன்ஸ் இல்லாமல் கிளையன்ஸுக்கு வீடு வேண்டி கொடுத்தது இப்போ புரோக்கர் ரெக்கார்ட் லைசன்ஸ் இல்லாமல் இந்த பழைய புரோக்கரேஜுக்கு ஹெல்ப் பண்ணி நான் ட்ரைனிங்ஸ் மேனேஜ் பண்ணேன், ரைட்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஓவரால் இப்போ தேசியதார் ஒரு 10,000 hours எடுக்குமா உண்ட மாஸ்டர் பண்றதுக்கு. I've done more than 10,000 hours real estate industryல, right? So தொடங்கினால இருந்து, right? So 2009ஆம் ஆண்டு முதல் வீடு வேண்டல இருந்து அதுக்கு மேல செய்துட்டேன். ஸோ ஒன்று வந்து நாங்கள் வந்து ஒரு புட்டிக் ப்ரோக்கரேஜ் மாதிரி. அப்போ எந்த கோல் நாங்கள் செப்டம்பர் எண்டில் அக்டோபரில் தொடங்கினாங்க 2025ஆம் ஆண்டில். எங்களோட 1 year குறிக்கோள் வந்து 25 ஏஜென்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. 25 ஏஜென்ட்ஸ். மற்றது நாங்கள் 31 ஏஜென்ட்ஸ் வந்துட்டேன், ரைட்? மற்றது நாங்கள் எப்போவுமே நான் ஒரு கம்மியாக அடிச்சு இட்ஸ் நாட் ஈகோ ஒன்று இல்லை. எந்த ஃபிலாசபி வந்து சேம் திங். இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கே பிஸ்னஸ் வருதுண்டா எங்களுக்கு நாங்கள் வி டூ சச் அ கிரேட் ஜாப். எங்களோட கிளையன்ஸ் எங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு ரிஃபர் பண்ணி கொண்டிருந்தவ. அதே மாதிரி இப்போ புரோக்கரேஜுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் நேற்று கூடிய ஒரு ஏஜென்ட் ரிஃபர் பண்ணி அவர்கிட்ட ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணது. ஸோ நாங்கள் வந்து we're trying to do a great job with our agents. ஸோ அப்போ புட்டிக் ஆஃபீஸ்ன்றபடியாக we do a lot of trainings, right? Mondays, Wednesdays trainings. இப்போ இந்த we bring in guest. ஈவன் லாஸ்ட் வீக் வந்து ஹாலிடேக்கு இல்லை கூடி எங்களுக்கு பார்ட் டைம் ஏஜென்ட்ஸும் இருக்கணும், ஃபுல் டைம் ஏஜென்ட்ஸும் இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜென்ட் 15 years இந்த பிஸ்னஸில் இருக்கணும்,
15 days 1 day இருந்து இருக்கணும். ஸோ அப்போ எல்லாருக்கும் கேர் பண்ற மாதிரி இப்போ லாஸ்ட் வீக் we have the best operation manager. உங்களுக்கு தெரியும் ரைட், அவ இல்லாதபடியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ரைட். ஸோ அப்போ growing. அப்போ லாஸ்ட் வீக் லாங் வீக்கெண்ட் பார்க்காமல் we did a 3 hour workshop. Right, A to Z compliance என்ன மாதிரி என்னென்ன ஆஃபர் எழுதுறது ரைட். சேம் திங் வீக் டேல கூட செய்தாங்க. மற்றது we infuse a lot of tech ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ஒரு சிஸ்கோ ரூம் பார் இருக்கு. இதில் தான் நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் நாளைக்கு எங்களோட லைவை செய்ய போகிறோம். ஸோ இட்ஸ் அ ஹைடெக் வீடியோ கான்ஃபரன்சிங் சிஸ்டம். ஸோ எங்களோட ட்ரைனிங்ஸ் எல்லாம் ரெக்கார்டட். we're building ஒரு AI system where போய் எங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து they can ask questions right. or இப்போ Sasitha came for a presentation or PK Kandaya came for a presentation or Tony Joe I want to learn about power sale ன்னு சொன்னா பழைய ரெக்கார்டிங்க கொண்டு வந்து காட்டும் ரைட். ஸோ we're building an offers கூடி we're building out an AI system offers எழுதுறதுக்கு. ஈவன் லைக் இப்போ எங்களோட ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்தீங்க கூடி ஒரு couple of months முதல் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் லாக்ஸ் போட்டு ரைட். ஸோ ஐ பிலீவ் இன் அந்த ஒரு ஃபிலாசபி டொயோட்டா காய்சன் என்று சொல்லி கணக்கு பேருக்கு கேள்விப்பட்டிருக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரைட். ஸோ மற்றது மூன்றாவது வந்து full service support and we provide marketing செய்யற நாங்கள். ஸோ எனி டைப் ஆஃப் டிசைன் ஒர்க் எங்களுக்கு இன்ஹவுஸ் டிசைனர் இருக்கு. எங்களோட ஏஜென்ட்ஸ் கூடி இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். கேமரா சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வி என்கரேஜ் அவையும் வந்து வீடியோ செய்யறதுக்கு. ஐ ஆல்வேஸ் பின் ஒரு ஃபிலாசபி வந்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்க ஃபேக்ட் பேஸ் அட்வைஸாக கொடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஐ டூ திஸ் திங் மைண்ட் செட் மண்டே அண்டு. இப்போ மைண்ட் செட் மண்டேல ஐ கிவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் ரைட். எக்கானமியில் என்ன நடக்குது பட் இட்ஸ் லிட்டில் பிட் மோட்டிவேஷன் ப்ளஸ் எங்கள் ஒன்று வந்து கடவுளை என்ன எங்களுக்கு இட்ஸ் கிஃப்டட் என்னென்னா ஒரு ஃபேமிலி கல்ச்சர். Right, and the culture is great. எல்லா ஏஜென்ட்ஸும் they're helping each other. Experienced agents are helping each other. நான் அதை பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு கொண்டு தான் ஆயிட்டு இருந்தேன். நான் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா போர்ட் போட்டிருக்கிறீங்க. ஒன்றில் நீங்களும் இன்னும் ஒரு புது ஏஜென்ட்டுமா இருப்பீங்க அல்லது த்லீவனே இன்னும் ஒரு ஏஜென்ட்டும் இருப்பீங்க. அது உங்களோட அவைக்கு கோச் பண்ற ஹெல்ப்புக்காக போறீங்களா அல்லது அது உங்களோட டீலும் தானா? எனக்கு விளங்குறேன். ரெண்டு விஷயம். ஸோ கோச்சிங் ஹெல்ப்பிங் தான். ஸோ உதாரணத்துக்கு அந்த பார்த்தீங்களோ எங்களோட புது ஏஜென்ட் ஒரு ஆள் அவ வந்து ஒரு என்ன கமர்ஷியல் ஷோயிங்குக்கு போக போறேன்னு சொல்லி 9:30 நான் ஜூம் கால்ல நின்றுனேன். ஏன்னா மோஸ்ட்லி ஐம் ரெடிலி அவைலபிள். மற்றது எங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து என்ன புக் பண்ணலாம் one-on-one, பட் ஐம் யூஸ்லி ஹியர். அதான் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து நான் Monday to Friday always at the office. Unless appointments இருந்தாலே தவிர and I have a brother and I have a team அவதான் mostly in the sales that take care பண்றவ. I do the negotiation. So office I'm readily available. And the coaching and சொல்லிக்கு listings அதுகளுக்கு நானே I'm very hands on right. But in the manager வந்து very hands on, very knowledgeable. சில விஷயங்கள் என்னன்னா இப்போ எஸ்பெஷலி தமிழாக்கள் என்று சொல்லிக்க அவை எங்கட ஏஜென்ட் பாவிக்க விருப்பம். பட் அட் த சேம் டைம் அவை தினேஷையும் பாவிப்போம். தினேஷ் எக்ஸ்போஜர் தேவையான ரைட். ஸோ பெருமையா சொல்ல இல்லை. பட் அப்போ எந்த ஏஜென்ட்ஸுக்கு நான் சொல்றது அவைக்கு சொல்லுங்க அல்ல அவையோட கூட நான் என்னோட கதைச்சி கிளையன்ஸை அவையோடையும் எடுத்து என் ஃப்ரெண்ட் என் மகன் தான். அப்போ நான் சொல்றேன் எங்கட ஏஜென்ட்ஸோட வேலை செய்யறதும் என்னோட வேலை செய்யறதும் சேம் திங் ரைட். ஸோ அப்போ சில நேரம் அவைக்கு அந்த எக்ஸ்போஜர் தேவை, அவைக்கு அந்த மார்க்கெட்டிங் தேவை என்றால் எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறபடியா ரைட் என்ன லிஸ்டிங்ல போடுவினம். பிளஸ் சம்டைம்ஸ் எங்களோட சில ஏஜென்ட்ஸ் வந்து தே நாட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியல் டீல் செய்யறோம்டா அதுக்கு தே வாண்ட் ஹெல்ப். But another thing is என்ன லிஸ்டிங்ல போடேக்க I also know the agents a lot of the இப்போ GTA especially இப்போ Durham, York region, Scarborough, Toronto இருக்கிற ஏஜென்ட்ஸுக்கான வேற தெரியும். ஸோ ஐ கேன் டெல் them okay you know what ஒரு ரிலேஷன் இது at the end of the day clients or agents is a relationship business ரைட். அதால தான் நாங்கள் வந்து இப்போ நான் இந்த கிளைண்ட்ஸுக்கு கூட சொல்கிறேன். நான் சில பேர் சொல்லுவேன் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நான் சொல்கிறேன் இல்லை அந்த ஏஜென்ட்டை நான் இன்னொரு டீல்ல பார்ப்பேன் மீட் பண்ணுவேன். ஸோ வி ஹாவ் டு ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட் ரைட். என்னடா இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் ரைட். அந்த ஒருக்கா பார்த்தீங்களோ ஒரு லேடியோட ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். நான் அவளுக்கு ஆன்லைன் சிக்னேச்சர் தெரியாது. என் வயது போன ஏஜ் என்கிட்ட ப்ரோக்கேஜ் இல்லை, அவள் சட்டன் குரூப் ரியாலிட்டியில் ரைட். நான் அவ சொன்னேன் இது லைக் காஃபி ஷாப்ல மீட் பண்ணி அவ இருக்கிற இடத்துக்கு போய் அவளுக்கு ஆன்லைன் சிக்னேச்சர் வளர்க்கினான். And that's just so that she saves some time, right? So, it's a small, இப்போ முதலே சொன்ன மாதிரி 90 முந்தி வந்து பார்த்தீங்களோ 80% டிரான்சாக்ஷன் 20% ஏஜென்ட்ஸ் தான் செய்கிறது ரைட். இப்போ பார்த்தீங்களோ
90% டிரான்சாக்ஷன் 10% ஏஜென்ட்ஸ் தான் செய்யணும். ஏன்னா டாப் 10% தான் கூட சேவ் செய்யறது. So மற்றது ஃபேமிலி கல்ச்சர், ரைட், வி டூ a lot of events, ரைட். உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களும் கூடி வந்து எங்கிற ஏஜென்ட்ஸோட கதைக்கிறது, ரைட், லைக் ரெடிலி அவைலபிள். அது மட்டும் இல்லை, சப்போர்ட் சிஸ்டம் வந்து சொல்லிக்கு உங்களுக்கு ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் தேவையா, லோயர் தேவையா, ஹோம் இன்ஸ்பெக்டர் தேவையா, பேசர் தேவையா, எல்லாம் இன் ஹவுஸாக நான் பிகாஸ் ஐ ஹேவ் தட் ரிலேஷன்ஷிப், ரைட், வித் மை பியர்ஸ்ன்றபடியா அவைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட். இப்போ பார்த்தீங்களோ எனக்கு வந்து எப்போவுமே நாங்களும் எங்கள் அண்ணா அதை தான் சொல்லுவேன், நாங்களும் முன்னேறணும், வளரணும், சுத்தவர் இருக்காக்களும் வளரணும். நான் அதில் பெருமைப்படுறேன் உங்களை நினைச்சு. நீங்க மட்டும் வளர்ந்து கொண்டு போறையில உங்களுக்கு உங்களோட சேர்ந்திருக்கிற எல்லாரையும் நீங்க வளர்த்து கொண்டு போறதுல உண்மையா நானே பார்த்துருக்கேன் சில இடங்கள்ல. ஏனென்றா புது ஏஜென்ட் வந்திருந்த இடத்துல ஒரு டீலுமே செய்யாத ஒரு ஆளை நீங்க அந்த ஓப்பன் ஹவுஸுக்கு கூட்டிக்கொண்டு போயிருக்கிறீங்க. நீங்கள் எங்களோட ஓப்பன் ஹவுஸுக்கு போங்கன்னு சொல்லி அதை மோட்டிவேட் பண்ணி விடுறது உண்மையா ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மை. சில பேர் இது எந்த டீல் இன்னொரு ஆளோட அதை சில டீல் பண்றதே இல்லை. அதே மாதிரி லைக் சில இடங்கள்ல எந்த லிஸ்டிங்ல போடுறது மற்ற மாதிரி, ரைட், அவைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு, ரைட். ஸோ அவையும் வந்து தே ஆல்சோ நோ ஓகே இதானண்டு. மற்றது எங்களோட பேக் அண்ட் சிஸ்டத்தை பார்த்தீங்களோ, இட்ஸ் ஃப்ரம் A to Z ஒரு கிளையண்ட்டை மீட் பண்றதுல இருந்து என்ன செய்யணும் ஃபார் பர்ச்சேஸ், சேல்ஸ், அவையின் டெய்லி ஸ்கெட்யூல் என்ன, ரைட், அப்படி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன். அப்போ what we're trying to do is எங்களோட ஏஜென்ட்ஸுக்கு we're trying to build a business in a box, ரைட். ஸோ அப்போ ஒரு ஆள் வரைக்க அவைக்கு பிஸ்னஸ் கார்ட்லேருந்து சேல்ஸ் சயின்ஸ்லேருந்து எல்லாம் இட்ஸ் டன், ஆல் த டிசைன். உங்களுக்கு ஒரு பில் போர்ட் வேணுமா, அல்லது ஒரு ப்ரீ லிஸ்டிங் பேக்கேஜ் வேணுமா, லிஸ்டிங் பேக்கேஜ் வேணுமா, ஆஃப்டர் பர்ச்சேஸ் செக் லிஸ்ட் வேணுமா, எல்லாம் எவ்ரி திங் டன், கஸ்டமைஸ் அவைன்ற பேரோட, லைக் வி ஹேவ் ஆல் த டெம்ப்ளேட்ஸ். அதே மாதிரி தென் அவைக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு லைக் தி வாண்ட் டு டு கிளையண்ட் அப்ரிசியேஷன் இவெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எங்களை ஒரு வித்தியாசம், நாங்கள் வி டு தோஸ் கிளையண்ட் அப்ரிசியேஷன் இவெண்ட்ஸ், ரைட். சம்மர் ஃபெஸ்டிவல் செய்வோம், மதர்ஸ் டேக்கு செய்திருக்கிறோம், ஃபாதர்ஸ் டேக்கு செய்திருக்கிறோம், ஃபாலுக்கு, கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் ஃபோட்டோ ஷூட். ஏனெண்டா again நாங்கள் அந்த கம்யூனிகேஷன் சொன்னோம் தானே. மோஸ்ட் ஏஜென்ட்ஸ் இப்போ கிளையன்ஸ் எவ்ரி 5 to 7 years தான் டீல் செய்யணும்னு சொன்னா அந்த அடுத்த டீல்லாம் சந்திப்பினோம். நாங்க அப்படி இல்லை, we try to stay in touch with our clients throughout the year. ரிப்பீட் கிளையண்ட் திரும்ப வர்றதுக்கு ரீசன் அதான். நீங்க ஒரு டச் ஒரே அவையோட டச்ல இருக்கிறீங்களா, டீல் முடிஞ்சதோட இல்லாம தொடர்ச்சியா அவையோட ஃபேமிலி எல்லாத்துலயுமே நீங்க கலந்து கொள்றதா உங்களோட ஸ்பெஷல். எக்ஸாக்ட்லி. இன்னும் ஒன்று லைக் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட் பற்றி நீங்கள் மக்கள் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம்டா என்ன, அவைக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்க போறீங்களா? நீங்க மக்களுக்குரிய அட்வைஸ் என்ன? ஆக்கள் நினைக்கிறது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து சும்மா ஸ்டார்பக்ஸ்ல இருந்து காஃபி குடிச்சிட்டு, ரைட், 2 வீடை கதவை திறந்துட்டு போறேன்னு சொல்லி, மேபி அதுதான் ப்ரிசெப்ஷன். அது எல்லாருக்கும் வெளியில இருந்து பார்க்க ஈஸியா தான் தெரியும், ரைட். அவை ஓன் டைமுக்கு அவை நினைச்ச டைமுக்கு பிஸ்னஸை நடத்தி கொண்டு போகலாம்னு நினைக்கிறது அப்படி என்று இல்லை. உண்மையா பார்த்தீங்களோ என் பிள்ளைகளே சொல்லுவினும் அப்பா வீட்டையே நிற்கிறேன் இல்லையாண்டு, விச் இஸ் ரியலி பேட். இப்போ ஐம் ட்ராயிங் டு. ஆனால் ஏனெண்டா பார்த்தீங்களோ நாங்கள் கிளையண்ட்ஸ் வந்து ஈவினிங்ஸ் அண்ட் வீக்கெண்ட்ஸ் தான் அவைலபிள். அப்போ கிட்ஸ் வந்து இருக்கிறது வீட்டை நிற்கிறது ஈவினிங்ஸ் அண்ட் வீக். அப்போ நான் எவ்வளோ முறை, இப்போ உதாரணத்துக்கு இந்த மகன்ட பர்த்டே லாஸ்ட் இயர், அவர்கிட்ட பர்த்டேக்கு நான் வீட்டை போனது 9:30 10 o'clock தான், ரைட். அப்போ ஸோ அந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணிக்கு இல்லை, ரைட், 6 மணி 7 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுவோம், ரைட். எங்களுக்கு லைக் கணக்கு ஃபோன் கால்ஸ் வருது, கணக்கு டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, ரைட். எஸ்பெஷலி ஏர்லி ஆன். இப்போ கூடி சில பேர் நினைக்கிறோம் ஓகே இவரோட வீடை பார்த்துட்டு அல்லது இவர்கிட்ட அட்வைஸ் எடுத்துட்டு, விச் இஸ் ஓகே, ரைட். ஆக்கள் என்ன அடிச்சு கேப்பினோம், தினேஷ் வந்து வீடு இருக்கா பாருங்க உண்டு, நான் இன்னும் இப்படி இப்படின்னு சொல்லுவேன், பேருந்து தங்களோட சொந்தக்காரர்கிட்ட போவினோம். சில பேர் வந்து பார்த்தீங்களோ ஆக்கள் நினைக்கிறோம் நாங்கள் கணக்கு மணி மேக் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அவ என்ன யோசிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு கணக்கு செலவுகள் இருக்கு. Especially if you're like a professional agent, right? நான் like 3-4 years into the business எனக்கு personal assistant hire பண்ணினான், ரைட். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த client appreciation events அதுகள் எல்லாம் செய்கிறது, ரைட். இப்போ இந்த மார்க்கெட்டிங் செய்கிறது, ரைட். ஸோ அப்போ எங்களுக்கு கணக்கு செலவுகள் இருக்குது. இப்போ இந்த டேக்ஸுக்கு பே பண்ணணும். அது மட்டும் இல்லை, சில பேர் ஒரு வருஷமா வீடு பார்ப்பினோம், அது அவையில் பிள்ளை இல்லை, வீடு வேண்ட மாட்டோம், சில பேர் பில் அடிச்சுட்டு போய் வேண்டிவினோம், இல்லை வேறு ஒரு ஏஜென்ட்டை போய் வேண்டிவினோம். அப்போ சில பேர் ஒரு நாள்லேயும் வீடு வேண்டின ஆக்களும் இருக்கணும். அப்போ ஆவரேஜ் அவுட் தான் பண்ணுறது, ரைட். ஸோ எங்களோட குறிக்கோள் வந்து நீங்கள் வீடு விற்க போறீங்கன்னு சொல்லிக்க எவ்வளவு கூட விற்கலுமோ விற்க ட்ரை பண்ணுறது.
வேண்டேக்கு நான் செய்த வீடுகளை வேண்டாதவங்க கொஞ்சம் ரெனோவேஷன் தேவை. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் ஓகே, இதில் பற்றி நாங்கள் நாளை கதைப்போம், ரைட்? லே அவுட், மற்றது உங்களுக்கு 4 பெட்ரூம் வேணும்னா 4 பெட்ரூம் தான் எடுக்கணும், ரைட்? மற்ற லொக்கேஷன் ஓகேன்னு சொல்லி அதுகளை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபேன்சியாக ஒரு ஆள் ரெனோவேட் பண்ணின வீடுன்னு சொல்லி ₹1 செலவழிச்சு அவள் ₹10 எதிர்பார்ப்பினேன் திருப்பி. அப்போ வேண்டேக்கு இவ்வளவு குறைச்செடுக்கலுமோ எடுக்க ட்ரை பண்ணுறது. மற்றது இவ்வளவு வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறபடியா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸை தான் ஹையர் பண்ணுறீங்க, ரைட்? எஸ்பெஷலி when you buy or sell, right? என்கிற நாலேஜ், மற்றது எவ்வளவு நெகோசியேஷன் எக்ஸ்பர்டீஸ். ஈவன் இந்த ஒரு ஃபாலோவர் சொன்னார் அவர் வீடு விற்கணும்னு சொல்ல, அப்போ நான் வீடியோ இமெயில் அனுப்பினேன் சிஎம்ஏ, தம்பி என்ன இது இப்படி ஒரு நாளுமே நான் பார்த்தது இல்லையான்னு சொல்லி, ரைட்? ஸோ அதை ஒர்க் பண்ணினா தான் தெரியும் உங்களுக்கு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு ஆஃபர் அனுப்புறேன்னு சொன்னால் நான் அவள் வீடியோ இமெயிலில் லைக் அவள் எக்ஸ்பிளைன் த ஹோல் ஆஃபர். அதே மாதிரி நெகோஷியேட் பண்ணிக்கூடி நேற்று ஒரு வீட்டுக்கு ஸ்கார்பில் போட்டுருக்கிற வீட்டுக்கு ஆஃபர் வந்தது, கிளையண்ட்டையும் நேரில் மீட் பண்ணி பேருந்து ஏஜென்ட்டுக்கு ஐ எக்ஸ்பிளைன் டு ஓகே இதுதான் சிச்சுவேஷன், இன்னென்ன வீடுகள் தான் ரீசெண்டாக வில் பட்டிருக்குன்னு சொல்லி ஐ சென்ட் பாம்பாமன்னு சொல்லி வீடியோ இமெயில் அனுப்பினான். இதை வா திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக் தினேஷ், தான் அதையே கிளையண்ட்டை காட்டுறேன்னு சொன்னார். ஸோ இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸில் ப்ரோக்கராக இருக்கல உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி டைமுகள் எல்லாம் உண்மையாகவே ஸ்பெண்ட் பண்ணுறது கஷ்டம்ன்றது தெரியும். எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க உங்களோட பிஸ்னஸ் ப்ரெஷரையும் ஃபேமிலி எல்லாத்தையும்? To be honest, I'm not doing a great job, right? So என்னண்டா இது வந்து பார்த்தீங்களா, இட்ஸ் ஒரு பேஷன் ப்ராஜெக்ட். இந்த brokerage வந்து ஐ ரியலி இதில் ஆக்சுவலி ஐ டேக்கன் அ ஹிட். இந்த சேல்ஸ் வால்யூம் குறைஞ்சிருக்கு. ஈவன் ஆக்களுக்கு என்ன தம்பி இப்போ டிக்டாக் வீடியோஸ் ஒன்றும் போடுற இல்லையாண்டு, ரைட்? ஏன்டா ப்ரோக்கரேஜையும் பார்க்கணும். தம்பி திலீபன் இருக்கிறார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சந்திர இருக்கிறார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ த டீம் சேல்ஸ் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பட் கிவ் ஓ டேக். அப்போ என்னென்னா போன வருஷமே இந்த ஃபேமிலிக்கு சொன்னான், லைக் கிட்ஸுக்கு சொன்னான், அப்போ கொஞ்சம் செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஏன்னா இது ஜீரோலேருந்து தொடங்குற மாதிரி. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு 3 to 5 years 3 years எடுக்கும், லைக் ஒரு அளவுக்கு லேர்ன் பண்ணி ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றதுக்கு. இப்போ we just hired another admin. ஸோ அப்போ இனி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி கொண்டு வரைக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் what I do try to do is இருக்கிற டைமுக்கு இப்போ சண்டேஸில் இப்போ கிட்ஸோட மார்னிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால இப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கேம்பிங் சீசன் தொடங்கும். ஸோ அப்போ கேம்பிங்கு போவேன். அப்போ கேம்பிங்கு போனாலும் வேலை செய்வோம், அதான் உண்டு. அது இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க லைஃப், நீங்கள் நான் இருந்து கூடி வீடு வைத்திருக்கிறேன், ஜமேக்கால இருந்தும் வீடு வைத்திருக்கிறேன், லாஸ் வேகஸ்ல இருந்தும் வீடு வைத்திருக்கிறேன் என்ற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லிக்க உங்களுக்கு டே ஆஃப். ஸோ நீங்கள் இப்போ ரெகுலர் வேலையை செய்ய நீங்கள் 9 to 5 சொன்னால் 5 மணிக்கு பிறகு லேப்டாப் ஷட் டவுன், ஃப்ரைடே மண்டே மார்னிங் தான் திறப்பீங்க. இது அப்படி இல்லை, எங்களுக்கு லைக் ஆல்வேஸ் ஆன். ஸோ தட்ஸ் த பிக் டிஃப்ரென்ஸ். இப்போ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் நிறைய காம்படிஷன் இருக்குது. எப்படி நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க இந்த இவ்வளவு பெரிய காம்படிஷன்லையும் இவ்வளவுக்கு எல்லாத்தையும் தாண்டி மேலே வந்து ஒரு புரோக்கராக நீங்கள் ஓன் பண்ணி இருக்கேக்கல எப்படி நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் அப்படி இதை மாதிரி இருக்குதா காம்படிஷனுங்களால்? ஆல்வேஸ், ரைட்? ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த பழைய புரோக்கத்தில் இருந்தேன்னு சொன்னேன் தானே, ரைட்? ஸோ ஏன் ஒரு ரீசன் ரீமேக்ஸுக்கு வந்தேன்னு சொன்னால் கணக்கு முறை அழுகை இருக்கிறேன். என்னென்னா லைக் ஆஷ்வாக்கு போவேன், லிஸ்டிங் எப்போவுமே போவேன், லைக் எல்லாம் ரிஃபரல் தானே, ரைட்? எல்லாம் ஒழுங்காக செய்வேன். அப்போ எனக்கு இந்த ட்ரைனிங் இல்லாதபடியாக அந்த ப்ரெசன்டேஷன் அதுவும் ஒன்றும் இருக்கே இல்லை அப்போ, ரைட்? ஆனால் பேருந்து பார்த்தா ரீமேக்ஸ் ஏஜென்ட்டை கொடுத்துருவேன். என்னன்னா வெல் நோன் கிரெடிபிலிட்டிக்கு, ரைட்? சில நேரம் லைக் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட நான் பிராட்ஃபர்ட்ல இருந்து இந்த ஸ்கார்போக்கு வருவேன் பேஸ்மெண்ட்டை காட்டுறதுக்கு. வந்துடுறாங்க சொல்லுவினம் இல்லை என்ன நான் கேன்சல் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட், ரைட்? ஸோ இது ஒருக்கா வந்து பார்த்தீங்களா இந்த ஃப்ரெண்ட் இந்த சிஸ்டர் தான் லைக் கடைசியில் வீடு போயிடும். அப்போ எனக்கு அழுகுற மாதிரி வந்துட்டு சாப்பிடு 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அப்போ நான் தூரத்தில் நான் இருந்தது. அப்போ ஏஜாக்ஸில் ஒரு காஃபி ஷாப்பில் நின்று அந்த அப்பாயின்மெண்ட்டை முடிச்சிடும் 10 மணிக்கு. இது ஹோல் டைம் வெயிட் பண்ணி 7:30க்கு வீடு காட்டுறேன்னு சொல்லி 7 o'clock அக்கா அடிக்கிற டினேஷ் இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு இன்னொரு நாளைக்கு செய்ய வேண்டாம் இப்படி இருக்கும், ரைட்? ஸோ பட் இட் இஸ் அது இட்ஸ் a lot of struggles, ரைட்? மற்றது இப்போ பார்த்தீங்களோ மார்க்கெட் ஸ்லோன்றபடியா எங்களுக்கு நான் வந்து பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணுறது ஐ ட்ரை டு கிவ் பேக், ரைட்? எப்பவுமே இப்போ ப்ரோக்கரேஜுக்கு வந்து கணக்கு எக்ஸ்பென்சிவ் இருக்குது.
ஆனா அந்த ஒரு குறையும் வைக்காமல் எப்பவுமே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறது தான் இந்த philosophy, right? Like so அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த கிளைண்ட் அப்ரிசியேஷன் இவெண்ட் இட் காஸ்ட் மீ a lot of money, ஆனா நான் திருப்பி பிசினஸுக்குள்ள போடுவேன், ரைட்? ஒரு மார்க்கெட்டிங்க்கு போடுறது, ரைட்? அப்ப ஃபைனான்சியலி பாத்தீங்களோ இட்ஸ் அப் அண்ட் டவுன், ரைட்? எஸ்பெஷலி இன் திஸ் மார்க்கெட், ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அதர் தன் தட் கடவுளே என்று சொல்லி எனக்கு இந்த சப்போர்ட் இருக்கிறபடியா இட்ஸ் பின் ரியலி குட். இப்போ மற்றது ஒரு ஆளை மட்டும் நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஐ ஹேவ் த பெஸ்ட் கோச், ரைட்? டோனி என்று சொல்லி லைக் ஹீஸ் பின் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் 35 years. அப்போ என்னென்று நாங்கள் ஸ்டெரியா இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்ஸ் அண்ட் டவுனு, ரைட்? எப்போவுமே யூ ஹேவ் டு ஹேவ் லாங் கோல்ஸ் இருக்கணும், ரைட்? அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஐம் பிக் பிலீவர் இன் த சீக்ரெட், ரைட்? அந்த சீக்ரெட் என்று சொல்லி இந்த புத்தகம் இருக்கு, டாக்குமெண்ட்ரியும் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வேணும்னு சொன்னால் காரை போட்டு வச்சிருப்பேன். இப்போ தென் ஐ ஒர்க் பேக்வர்ட்ஸ். அப்போ 2024 brokerage திறப்போம்ன்ற ஒரு ஐடியாவில் 2020 போட்டினார். அப்ப பேந்து பார்த்தோன்னா ஓகே என்ன நான் செய்யணும், அப்ப இந்த இருக்கிற சேல்ஸும் செய்யணும், ரைட்? கிளைண்ட்ஸையும் பார்க்கணும், ரைட்? அப்ப தம்பியை பிசினஸுக்கு கொண்டு வந்தேன், ரைட்? ஸோ இந்த தம்பி ட்ரெயின் பண்ண பிறகு brokerage திறப்போம்னு சொல்லி, ரைட்? இந்த நெக்ஸ்ட் திங் ஐ டிட் வாஸ் ஒரு பிசினஸ் கோச்சை ஹையர் பண்ணினான் வித் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது அப்போ கோச்ன்னு சொல்லிக்கு உங்களுக்கு ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரி, ரைட்? அவற்றை எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஐ எம் ஏபிள் டு ஷேர், ரைட்? ஸோ அப்போ அவர் எனக்கு ஓகே இந்த வழிலாம் நீங்கள் யூ நீட் டு கெட் பெட்டர், யூ நீட் டு நீங்கள் ஒரு ஆளுக்கு வழிகாட்டியா இருக்க போறீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒழுங்கா இருக்கணும். ஸோ அப்போ உங்களோட ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸை ஒழுங்கா செய்த பிறகு பேருந்து I'll let you know when you're ready brokerage திறக்கிறதுக்கு. அப்போ முதல் ஐடியா இருந்தது சும்மா ஒரு புட்டிக் ஆஃபீஸை திறந்துட்டு ஜெனசிஸ் ரியல்டி என்று சொல்லி தான் திறப்போம்னு இருந்தேன். பேருந்து ஒரு கொஞ்சம் ஏஜென்ட்ஸை எடுத்த பிறகு ரீமேக்ஸ்க்கு போய்க்கு இந்த ரீமேக்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது கஷ்டம். எஸ்பெஷலி ஜீரோல இருந்த ஒரு ஏஜென்சி இல்லாம ஒரு 20-30 ஏஜென்ட்ஸ் வந்த பிறகு ரீமேக்ஸுக்கு மாத்துறது லிட்டில் பிட் ஈஸியர். ஆனா இப்போ இந்த பழைய ஓனர்ஸ் சொல்லிச்சுன்னா இல்லை டெனிஸ் நீங்கள் ரீமேக்ஸ் தான் எடுங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்களோ எங்களோட பழைய ஓனர்ஸ் வித்துட்டேன். ஸோ இப்போ நாங்கள் தான் 3வது தமிழ் ரீமேக்ஸ் ஆஃபீஸ், ரைட்? ஸோ ஒன்டாரியோவில். வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரமும் உங்களோட ஜேர்னி, நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களை மாதிரி நிறைய உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்களும் இருக்கணும், லைக் உங்களோட வேலை பிஸ்னஸ் செய்யணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சில பேர் வேற ஒரு ரியல்டரை ஹயர் பண்ணியிருப்பினோம், ஆனா அந்த சைன் பண்ண முதல்ல உங்களுக்கு அடிச்சு கதைப்பினோம். யூ நோ வாட், நான் இப்போ கூட டெலிவரிக்கு ஒரு அடிச்சு கொண்டிருக்கார். We do help out, right? அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எப்படியோ ஒரு ஆளுக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கிறார்கள். உங்களை கால் பண்ணி கேட்கல சில பேருக்குண்டா யூனோ நான் அந்த டீலர் நான் அந்த ரியல்டரும் இல்லை, ஏன் நான் அட்வைஸ் பண்ணணும் என்ற எண்ணம் தான் சில பேருக்கு வரும். அல்லது நீங்க மெட்டால டவுனா கதைச்சிட்டு போய்கொண்டிருப்பினோம் சில பேர். அந்த நீங்க அந்த பாசிட்டிவாவே இருந்து அந்த கிளைண்ட் இருந்தாலும் சரி, அல்லது இந்த வேற ஒரு ரியல்டர் உங்களை ஹெல்ப் கேட்கலையே நீங்க ஹெல்ப் பண்ற விதம் உண்மையாவே மெச்சத்தக்கது. ஏன்னா இது ஐ பிலீவ் இன் கார்மா, ரைட்? ஒரு ஆளுக்கு நன்மை செய்யக்க அது 10 மடங்கு உங்களுக்கு நன்மையா வரும், ரைட்? ஸோ அப்போ உதவி செய்யறதுல இப்போ என் கோச் சொல்லுவார் எனக்கு, தினேஷ் நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபோனை தந்தாக்கா என்னட்ட இந்த ஃபோன் இல்லை, ரைட்? உங்கள்கிட்ட தான் இந்த ஃபோன். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னா, ரைட்? உங்கள்கிட்ட என்னட்டையும் இருக்கு அந்த ஐடியா, நீங்களும் அதை பாதிக்கலாம். மற்றது வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி 1+1 is 3, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஐடியாவில் வரைக்கும் கொலாபரேட் பண்ணிக்க நாங்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு புது ஐடியா இருக்கும், ரைட்? உதாரணத்துக்கு இந்த பாட்காஸ்ட் இஸ் a prime example. ஒரு இன்னொரு வேறு எஸ்டேட் ஏஜென்ட் தான் ஹேமுத்தன் சொல்லி, அவர் எனக்கு இப்போ ஐ திங்க் ஒரு இந்த பாட்காஸ்ட் தொடங்கக்கு முதல் ஒரு 1.5 years 1 year முதல் அடிச்சிருந்தவர். நான் சும்மா அந்த சிங்கிள் சோலோ வீடியோ செய்கிறேன் நான் தானே. அப்போ ஐ லைக் யூ வீடியோஸ் தினேஷ் அது ரைட்? அவனை ஓகே. அப்போ நான் சொன்னேன் அவருக்கு எனக்கே மறந்து போனேன். நான் அவருக்கு எனக்கு தெரியும் தமிழ் படிந்தானு அவருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோ ஐடியாஸ், ரைட்? மற்றது என்னென்ன கேமராஸ் பாவிக்கணும் அது எல்லாத்தையும் அனுப்பியிருந்தேன். பேருந்து நான் பாட்காஸ்ட் வாங்குறதுக்கு இந்த கியர் எல்லாத்தையும் வேண்டிட்டு என்னென்று பாவிக்கிறேன்னு தெரியாது, சும்மா பழகி பார்த்து கொண்டிருக்கேன். அவர் எனக்கு அடிச்சிட்டு நான் இப்போ ஒரு ஸ்டூடியோ ஒன்று செட்டப் பண்ணியிருக்கேன், என்ன யாருன்னு தெரியுமா? நான் சொன்னேன் எனக்கு ஞாபகமே இல்லையாண்டு. பேருந்தான் இவர் என்று சொல்லி வந்து ஹெல்ப் பண்ண சொல்ல பேருந்து பார்த்தோன்னா அதே கியர் தான் நாங்களும் வேண்டி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்னென்றதை வடிவா பழக்கிறது இப்போ பாவிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கேக்க அவர் எனக்கு காட்டி தந்தார். அது மாதிரி இப்போ நான் இருக்கிற வீடு கூடி 2017 ஒரு அங்கிள் எனக்கு 25 ஏக்கர் காணி வீடு விற்க சொல்லி நான் தான் 4வது ஏஜென்டா போனான்.
அப்போ அவர் சொன்னார் வீடு விற்கணும்னு. நான் சொன்னேன், அங்கிள் நீங்கள் வந்து இந்த வீடை விற்கிறது இஸ் நாட் அ குட் ஐடியா, என்னத்துக்கு விற்க போறீங்கன்னு சொல்ல, வீடு சின்னன் பெரிய வீடு வேணும்னு. அப்போ நான் சொன்னேன் எக்ஸ்டென்ஷன் பே பண்ணுங்கன்ட்டு. அவர் பேருந்து எனக்கு அந்த ஏரியாவில் இந்த 35 வயது ஆகுக்கு முன்னம், இப்போ 40 ஆக போகுது, பட் 35 வயதுக்கு முன்னம் அந்த ஏரியால எனக்கு வீடு வேணும்னு ஆசை. அது இந்த விஷன் போர்டில் போட்டிருந்தேன். அப்ப இருந்துட்டு அந்த சொல்லிருந்தேன், அந்த கான்ட்ராக்டர்ஸ் இந்த வீடு எப்பவுமே அறகுறையா தான் இருக்கு. அதே மாதிரி நான் ஒரு குட்டி வீட்டுலான் இருந்தேன். அப்போ எனக்கு டைம் கிடைக்கல. ரைட், என்ன 2015 லைசன்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திங் ஐ டிட் பெரிய வீட்டு இருந்து சின்ன வீட்டுக்கு வித்துட்டு, அப்போ வீடு வேணும்னு. ஆனா கிளைண்ட்ஸை தானே பாக்குறது. ரைட், அப்ப அந்த அங்கிளுக்கு இருந்துட்டு ஒருக்கா அவர்கிட்ட ஏரியாவுக்கு பக்கத்துல வீடு காட்டுவேன். அவர் சொன்னார், ஒருக்கா வீடு காட்ட சொன்னார், இல்ல இது வீடு சரியில்லை, வீட்டை ஒருக்கா ஃபேமிலியோட வாங்க உண்டு. அப்ப அவர் எக்ஸ்டென்ஷன் பில் பண்ணினவர், இப்போ வச்சிருக்கிறார் அந்த வீடை. ஸோ அப்போ பேன் சொன்னார், எனக்கு நீங்கள் ஒரு மகன் மாதிரி இவ்வளவு ஹெல்ப் பண்ணினீங்க, 2 ஏக்கர் காணி ஃப்ரீயா தர்றேன், நீங்க வீடு கட்டுங்க உண்டு. ஸோ அப்போ ஆனா இப்ப கூட ஒரு பிக்கரிங்ல ஒரு லிஸ்டிங் கொண்டு போட போறேன். அவர் தான் எனக்கு ரிஃபர் பண்ணினது. ஆனா அந்த மட்டும் நான் அதை வீடை விற்க வேண்டாம்னு சொன்னது அவர் he was very appreciative. ஏனென்றா மற்ற ஏஜென்ட்ஸ் பேப்பரோட வந்திருந்தவர் விற்க சொல்லி. ரைட், ஏனென்றா நான் பார்த்தா அந்த 25 ஏக்கர் காணி திருப்பி எடுக்கலாம் பேந்து. நான் ஓகே அங்கிள், நான் சொன்னேன் நான் வீடை கட்டிட்டு உங்களுக்கு திருப்பி ரீஃபைனான்ஸ் பண்ணி காசை தர்றேன்னு. அதுக்குள்ள கோவிட் வந்துட்டு நானும் வைஃபும் சும்மா பார்த்து கொண்டிருக்க, இந்த எங்க இப்ப இருக்கிற வீடு கஸ்டமர் தான் கட்டி வச்சிருந்தவ ஐடியா எடுக்கிறதுக்கு தான் போனாங்க. ஐடியா எடுக்க போனது வைஃபுக்கு பிடிச்சிட்டுது. ரைட், அந்த அங்கிட்ட வீட்டுல இருந்து ஒரு 3 minutes டிரான் பேருந்து அதில் ஆஃபர். அப்போ அந்த லோ ரேட்ல தான் இப்போ கோவிட் மூட்டம் ஸ்லோவா தான் இருந்தது. அப்போ நான் இப்போ முதலே சொன்ன மாதிரி 5-10 இயர்ஸுக்கு திங்க் பண்ணி தான் ரியல் எஸ்டேட் வேண்டேன். இன்றைக்கு பண்ணிட்டு நாளைக்கு விற்க போறீங்கன்னு சொன்னா இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. அப்போ ஈவன் நான் இந்த கிளைண்ட்ஸுக்கு கூட அந்த மூட்டை சொன்னேன், வீடு வேண்டாதேங்க உண்டு. எனக்கு வீடு தேவைப்பட்டது. பார்த்தா நீ 15 இயர்ஸுக்கு நான் விற்க போறது இல்லை, ஸோ வேண்டும்னுட்டு பேருந்து பார்த்தா ஒருத்தருக்குமே தெரியாம பிரைஸ் டபுள் பண்ணிச்சுது. இப்ப கொஞ்சம் கீழே விழுந்துருக்கு. பட் லாங் டேர்ம் பார்த்தீங்களோ இட்ஸ் குட். ஆனா சில பேர் என்ன செய்யறா, இதை மணி மேக்கிங் மிஷினா முந்திய போல ஓகே இன்றைக்கு பண்ணிட்டு அடுத்த வீட வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த ஏஜென்ட் கூட்டி கொண்டு வந்தா 10 காண்டோஸ் வேண்டி கொடுத்துருக்கிறான். எல்லாம் க்ளோசிங் கம்மிங் அப், கிரேசி. ரைட், லைக் 10 காண்டோஸ் என்னண்டு எல்லாம் அசைன்மெண்ட்ல விற்போம்னு சொல்லி என்ன 2020, 21, 19ஆம் ஆண்டு வேண்டி கொடுத்துருக்கணும். அசைன்மெண்ட்ல வேண்டி ஓகே எல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி ஓகே இந்த காண்டோ க்ளோஸ் பண்ணிக்க, இந்த காண்டோ நான் அசைன்மெண்ட்ல வித்து தருவேன். இப்ப இல்ல ஒன்றையும் க்ளோஸ் பண்ணிடலாம் நிலைமை நிறைய அப்படி நடக்குது. நானும் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இப்ப லைக் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வீடு 200,000 தான் மோர்கேஜ் இருந்திருக்கு. ஸோ 800,000 காசு எடுத்து ஒரே டைம்லயே 3 ப்ராப்பர்ட்டி வேண்டி இப்போ 4 ப்ராப்பர்ட்டியும் இல்லை. தி கோயிங் ஃபார் பேஸ்மெண்ட்டுக்கு போய் நம்ம இப்போ இருக்கிறதுக்கு 4 வீடும் பேங்க்ரப்சியில் போகுது. இது நடந்தது இந்த ஹை பீரியடில் தான். உண்மையாகவே லைக் ஒரே நேரத்திலேயே 3-4 வீடு வேண்டி. ஸோ இவ்வளவு நேரம் நாங்கள் உங்களோட ஜேர்னி, புதுசாக வர ஏஜென்ட்ஸ் எல்லாம் உண்மையாகவே யாராவது ஜாயின் பண்ண போறீங்களா, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறீங்க. Monday to Friday மார்னிங் ஐ திங்க் 12 o'clock வரைக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் தேடி உங்களோட ஏஜென்ட்ஸுக்கு மென்டர்ஷிப் பண்ணுறதை தான் நான் பார்த்துருக்கிறேன். உண்மையாகவே எனக்கு சில வேலை நான் நினைக்கிறேன் நான் ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் எடுத்துட்டு ஆனால் எனக்கு அந்தளவு டைம் இல்லை. மேபி இன் ஃபியூச்சரில் பார்ப்போம். அப்படி யாராவது ஜாயின் பண்ணுறாண்டா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னென்னா இப்போ நல்ல டெக்னாலஜியும் கொண்டு போகிறீங்களா, அதோட அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். மெயின் திங் இஸ் ஆல்வேஸ் இப்போ உங்களோட செல்ஃபோ இப்போ இன்னொன்று வந்து நான் எங்களோட ஏஜென்சிக்கு சொல்கிறேன், எங்களோட ப்ரோக்கரேஜில் என்ன வித்தியாசம்னு சொன்னால், we not only show you இப்போ உங்களுக்கு என்னென்று ரியல் எஸ்டேட்டை ப்ரொஃபஷனலாக செய்கிறேன்னு சொல்லி என்னென்று கிளையன்ஸை சர்வீஸ் பண்ணுறேன், மற்றது என்னென்று யூ கேன் பி ஒரு குட் ஹியூமன், ஒரு குட் கம்யூனிட்டி அம்பாசடர். ரைட், அது மட்டும் இல்லை ஈவன் எங்கிட்ட ஒரு எலிவேட் அண்ட் ரைஸ் என்று சொல்லி ஒரு குரூப் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் ஃபார் மார்னிங் மோட்டிவேஷன். அங்கே ஜிம்மில் போய் படம் எடுத்து அனுப்பிவிடும். ரைட், ஸோ ஹவு டு லிவ் a healthy life. ஈவன் எங்கிட்ட one of our agents குறைக்கும். Exactly, that's another thing. இப்போ ஜிம்முக்கு போறது எல்லாம் இட்ஸ் ரியலி குட், லைக் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு இது என்னென்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 2026 நாங்கள் இருக்கிறோம். நிறைய பேர் வீடு வேண்டுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடு நல்லா விலை குறைஞ்சிடுது, நிறைய இன்வென்ட்ரி இருக்குது, வீடு வேண்டுறதுக்கு எல்லாம் இருக்குது, போக பயமாக இருக்குது. அப்படியான ஆட்களுக்கு லைக் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்கிறீங்க இந்த கரண்ட் மார்க்கெட்? உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் என்ன?
ஃபர்ஸ்ட் வந்து எங்களை வந்து மீட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு நோ ஆப்ளிகேஷன் ஒரு பாயர் ஓரியன்டேஷன் செய்து தருவோம், ரைட். ரெண்டாவது வந்து சசிதாக்கா போய் மீட் பண்ணணும் மோர்கேஜ் அப்ரூவலுக்கு, ரைட். ஏன்னா அதுதான் கன பேர் மிஸ்டேக் விடுறது, வீடை முதல் போய் பார்த்துட்டு தான் மோர்கேஜ் ஏஜென்ட்டை போய் மீட் பண்றது. உண்மையா அதுல நீங்க பெஸ்ட். ரைட். நீங்க யார் வீடு வேணும்னு வந்தாலும் நீங்க முதல் அனுப்புறது உங்களோட பை ஓரியன்டேஷனோட சேர்த்து மோர்கேஜை பார்த்து தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. அதுதான் உண்மையா நல்லது. வீடு வேண்டிட்டு மோர்கேஜுக்கு தேடிக்கொண்டு தெரிஞ்சீங்கண்டா உங்களை எங்கேயாவது கொண்டே விட்டுரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்கள நாலேஜ் இஸ் பவர், ரைட். மற்றது கடைசியாக லைக் விரலுக்கு ஏற்ற வீக்கமாக இருக்கணும். உங்களுக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், ரைட். ரெண்ட்டுக்கு எவ்வளவு போகுது, உங்களை கட்டு காசு எவ்வளவு, மற்றது நீங்கள் மோர்கேஜ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு காசு தேவை, ரைட். டவுன் பேமெண்ட் எல்லா ஃபீஸும், ரைட். இப்போ ஒரு மித்த ஒன்றை யோசிக்கிற ஆக்கள் ஒரு ஸ்லஷ் ஃபண்ட் மாதிரி ஒரு பேக்கப்புக்கு ஒரு 5 வீதமோ 10 வீதம் வச்சிருக்கணும், ரைட். இன்கேஸ் என்ன அது பிரச்சனை, இப்போ பழைய வீடு பண்ணுறீங்க வாட்டர் லீக் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு பேக்கப் ஃபண்ட் ஒரு வேகன்சி ரேட்டுக்கு போயிட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்கல, அதில் ஒரு டெனன்ட் வந்து மூவ் அவுட் பண்ணினோம், அதை எம்டிஆர் இருக்க போது கட்டக்கூடிய மாதிரி இருந்தால் then you're good. மற்றது think 3 to 5 10 years long term, ரைட். லாங் டேர்முக்கு உங்களால் வச்சிருக்கலாம்னு சொன்னால் then you'll be okay. இட்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சேல்ஸ் பர்சனாக சொல்லல, ஆனால் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்ரி 7 to 10 years தான் வர்றது, ரைட். ஸோ இப்போ வேண்டதுக்கு இட்ஸ் அ கிரேட் டைம். அண்ட் விற்கிற ஆக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் நீங்கள் யோசிக்கணும் நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு வச்சிருப்பீங்களா இந்த ரேட்டில், அல்லது 5 இயர்ஸுக்கு வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் then it's better that you keep. சில பேர் என்ன சொல்லியிருக்கணும்டா, உடனே வித்துட்டு கொஞ்ச நாள் வாடகைக்கு போயிட்டு பேருந்து திருப்பி வீடு பார்ப்போம், ரைட். அது முதல் செய்திருக்கலாம். 2022 அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடக்கு அப்படி செய்திருக்கலாம். இப்ப வந்து இட்ஸ் டூ ரிஸ்க். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ எப்போ மாறும்னு தெரியாது. இந்த பிலாசபி வந்து நீங்க ரெண்ட்டுக்கு போனீங்களோ யூ பிகம் அ ஃபார் எவர் ரெண்டர், ரைட். நீங்க ஒரு கார் அப்போ உங்களால வச்சிருக்கலும், ஆனால் அதுக்காண்டி தலைக்கு மேலே வந்துட்டுதுன்னு சொல்லிக்க ஒன்றும் செய்யலாம், ரைட். இட்ஸ் பெட்டர் தட் நீங்கள் வித்துட்டு கொஞ்ச நாள் ரிக்ரூட் பண்ணி இப்போ இந்த காசு இப்போ ஒரு ஆளுக்கு அட்வைஸ் கொடுத்துனாங்க, அவன் $9,000 இன்னும் பே பண்ணிக்கணும். அப்போ நான் சொன்னேன் உங்களோட சுச்சுவேஷனில் செகண்ட் மோர்கேஜ் அதுகள் எல்லாமே இருக்கும், டூ மச் இன்ட்ரெஸ்ட் ரேட், கடன் எல்லாமே இருக்கு. உங்களை கூடி வந்து பார்த்தவ, ரைட். நீங்கள் வந்து ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரைஸும் அது வேண்டிலேருந்து குறைஞ்சிருக்கு, ரைட். அதுல என்ன பிரச்சனைன்னா அது முதல் வேண்டிக்கு செகண்ட் மோர்கேஜோட வீடு வேண்டி இருக்கணும். அதுதான் பெரிய 2014 வேண்டி கொடுத்துருக்கணும், ரைட். ஏனென்றா அப்போ வேலை ஈவன் தோ ப்ரைஸஸ் கூடி இருந்தாலும் அந்த செகண்ட் மோர்கேஜை கட்டுறதுக்கு லெண்டர் ஃபீயா பே பண்ணி ஏன்னா 10 வீதத்துல வேண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மோர்கேஜ் ஏஜென்ட் 20 வீதம் வேணுமென்றக்க செகண்ட் மோர்கேஜை கொடுத்துருக்கேன். அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இப்படி வீடை கையை விட்டுட்டு கன்சூமர் பர்பஸ் என்ன செய்துட்டு பேருந்து கொஞ்சம் காசை சேர்த்துட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் ரெண்ட்டுக்கு போய்க்க $3,000 ரெண்ட்டுக்கு போகலாம், இஞ்சால 9,000. அப்போ அந்த மிச்சத்தை ஒரு 3 years சேர்த்தாலே அங்கே வந்துடும். மற்றது இப்போ நிறைய உங்களோட வீடியோஸ் பார்க்குறாக்கள் யாருன்னு பார்த்தா லைக் யங்கஸ்டர்ஸை விட லைக் வயதான பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவே அவைக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? நிறைய பிள்ளைகள் இப்போ மாதிரி பண்ணி போய் நம்ம வீடு இல்லை பேரண்ட்ஸ் பிறகு கொடுப்போம் வீட்டை காசு கொடுக்குறத பிறகு கொடுப்போம் இருக்கிறாக்களும் இருக்கணும். அப்படியான பேரண்ட்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையராக இருக்க போகிற சின்னாக்களில் நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணலாம்னு கதை சொல்கிறீங்க? ஸோ நேற்று கூடி அக்கா பார்த்து கொண்டிருப்பா, ரைட். ஸோ என்னென்ன தம்பி ஓப்பன் ஹவுஸ் செய்தவர், ரைட். அப்போ எங்களோட பாட்காஸ்ட் பார்க்குறாங்க வீட்டு இங்கே கிராண்ட் ஓப்பனிங் எல்லாம் வந்தது, ரைட். ஸோ அப்போ அப்பா ஓப்பன் ஹவுஸுக்கு போயிட்டு இது நேற்று சொன்னால் நாங்கள் சொன்னாங்க எங்களோட வீடு அவைக்கு டூ ப்ரைஸி ஒரு நாளைக்கு வந்து காய்க்கு. இப்போ நேற்று போய் பார்த்தோம், நேற்று ஒரு வீடு ஒன்று காட்ட போனால் மகனுக்கு தான் வேண்ட போயினேன். இப்போ மகன் வந்து இப்போ கல்யாணம் செய்கிற ஐடியா இல்லை, ஒரு 3 to 5 years கல்யாணம் செய்கிற ஐடியா. நான் இப்போ மகன் வந்து கிராஜுவேட் பண்ணி வேலையும் வச்சிருக்கிறார். அப்போ தாங்கள் கொஞ்சம் முதல்ல பே பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு ரெண்ட் கொடுத்துட்டு ஐ சே தட்ஸ் அ கிரேட் ஐடியா. நான் பிள்ளைகளுக்கு ஈவன் கிட்ஸுகளுக்கு கூட சொல்றது, நீங்கள் வீடை வேண்டி உங்களோட எங்கள் தமிழ் கல்ச்சரில் ஒன்று வந்து பேரண்ட்ஸுக்கு பெருசாக காசு கேட்க மாட்டோம். இப்போ நாங்கள் எல்லாம் 21 வீடு வேண்டிட்டு ஆனால் கல்யாணம் செய்த மாதிரி மட்டும் அப்பாண்ட ரூஃப்லேயே இருந்தேன், ரைட். அப்போ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அவ யூஸ் பண்ணி 2 விஷயம். ஒன்று வந்து பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்பை கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வீடு ஒன்றை வேண்டி கொடுக்குறீங்க, அவைக்கு வாடகைக்கு விடுறீங்க, உங்களுக்கு $4,000 ரெண்ட் வருது. ஆனால் வீட்டு கேரிங் காசு வந்து $5,000 அவ வீண் செலவுக்க மாட்டீங்கன்னா காசை வந்து வீட்டுக்கெல்லாம் போடுவினோம். வீட்டுக்கு போடைக்கும் நீங்கள் மோர்கேஜ் பேமெண்ட் 4,000 சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் அந்த முதலுக்கு கொஞ்சம் காசு போய்கொண்டிருக்கு, ரைட். மற்றது பேருந்து வாடகைக்கு விட்டுட்டு
கல்யாணம் செய்ய வேண்டியவருக்கு நீங்க ரஷ் பண்ணி வீடு வேண்டது இல்லை. கல்யாண செலவையும் பார்க்கணும், மற்றது வீடும் வேண்டணும். இப்ப உண்மையா சொல்ல போனா லைக் ஈவன் ஃபேமிலி மேர் வந்து ஒரு போய கல்யாணம் செய்ய போயினோம்னா அவர்கிட்ட சொத்து இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் குடிக்கணும், ரைட்? ஸோ அப்ப இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவ யூஸ் பண்றது இட்ஸ் அ கிரேட் ஐடியா. அகெயின் விரலுக்கு ஏற்ற வீக்கமா இருந்து லைக் சிட் டவுன் பண்ணி ஒரு பிளானோட ஃபெசிலிட்டேட் பண்றதும் நல்ல ஐடியா. நிறைய பேர் எனக்கும் கால் பண்ணி கேட்டுருக்கிறீங்க. இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட வீட்டில் பெருசாக மோர்கேஜ் இருக்காது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஆனால் வெட்டிங் டைம் காசாக கொடுப்போம் அப்படி ஒன்று பார்த்து கொண்டுக்கிறார்கள் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ உண்மையாக அது ஒரு நல்ல ஐடியா இல்லை. நீங்கள் இப்போ உங்களோட வீட்டில் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி உங்களோட ஹேபிட்டலை யூஸ் பண்ணி உங்களோட பிள்ளைகளுக்கு வீடு வேண்டி கொடுக்க போகிறீங்களா, அது சம்மந்தமான உங்களுக்கு எதுவும் அட்வைஸ் தேவைன்னா நீங்கள் ஆல்வேஸ் தினேஷ்ன்ற நம்பர் தான் எல்லார்ட்டையும் இருக்குது. தினேஷோட கலைச்சிங்கன்னா உங்களோட அடுத்த கட்டம் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா, அது இது ஒரு நல்ல டைம் தான் தினேஷ் சொன்ன மாதிரி. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டு பிரைஸ் குறைச்சிருக்கபடி நீங்கள் மேலேயும் கீழே ரெண்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி வீடு வேணும்னா நீங்கள் எடுக்கிற அந்த டவுன் பேமெண்ட் லோனே லைக் உதாரணத்துக்கு 2 லட்சம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை கூடி சர்ப்ளஸ்ல கவர் பண்ணக்கூடிய மாதிரி டீல்ஸும் இருக்கு. அதை என்ன யோசிக்கணும், இப்போ ஸ்ட்ரிக்ட்லி சில பேர் வந்து பேரியில போய் வேண்டி கொடுத்துருக்குறேன் வீடு. சேம் திங் எங்களோட பாட்காஸ்ட் பார்க்குற ஒரு மகனுக்கு பேரியில மேலேயும் கீழையும் வாடகை கொடுக்குற மாதிரி வேண்டி கொடுத்துருக்குறோம். அங்கே பேரியில போய் அந்த பிடியன் இருக்க போறது இல்லை. பட் அவர் 5 years down the road கல்யாணம் செய்து ஒன்றில் அவர் ரீஃபைனான்ஸ் பண்ணி ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ள அப்ரிஷியேட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ரிஷியேட் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் வேற ஒரு ஆள் உங்களோட மூகேஜை பே பண்ணி மூகேஜை குறைச்சி கொண்டு வருவேன். அப்போ ஒன்றில் அவை ரீஃபைனான்ஸ் பண்ணி இன்னொரு வீடை தனக்கு விரும்பின மாதிரி வேண்டலாம், அல்லாட்டி அவை வந்து போய் இருக்கலாம், ரைட்? லாஸ்ட் ரிசோர்ட் வந்து அந்த வீடை வித்துட்டு இஞ்சால மூவ் பண்ணலாம், ரைட்? இப்போ ஒரு சொத்துன்னு இருக்க இட்ஸ் லாட் ஈஸியர். பாத்தீங்கன்னா இப்ப இனிதான் மாதிரி பண்ண போறாக்கள் அல்லது இப்ப சூனா மாதிரி பண்றாங்க இருக்கிறாக்கள் எல்லாம் காசு சேர்த்துட்டு நீங்க வீடு வேண்டுவீங்க என்று பார்த்து கொண்டிருக்கிறத விட பேரண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணுவீனம்டா உண்மையாவே அது நல்லது. ஏனென்றா அவை காசு செலவழிக்க மாட்டோம், இல்லையென்றா ஒரே வெக்கேஷன் போவினமே ஒழிய சேவிங்ஸ் வேட்டை இருக்காது. அப்போ நீங்க ஒரு வீட்டை வேண்டி கொடுத்து அந்த வீட்டுக்கு மோர்கேஜ் கட்டி கொண்டு இருக்கல, அது வந்து அவைக்கு ஒரு சொத்தா போகுது. அவை கல்யாணம் கட்டி வதன்ற நேரங்கள்ல அவைக்கு ஈக்குவிட்டி வந்துடும், ரைட்? என்னவாவது செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து விடலாம் நீங்க. ஸோ அது ஒரு அட்வைஸ். இன்னும் ஒரு கொஷன் நான் நினைக்கிறேன், இது லாஸ்ட் கொஷன். உங்களுக்கு என்னென்னா இப்போ சில பேர் வரி நம்ம உங்கள்கிட்ட ரைட் வந்து கதைச்சு லைக் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்க நீங்கள் இனிஷியலாக ஏதாவது இப்போ அவன் எல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் பார்த்து எடுக்கிறீங்க, ரைட்? அப்படி ஏதாவது புது யங் ஜெனரேஷனுக்கு சொல்ல போறீங்களா? அவருக்கு இங்கிலீஷ்லையும் கதைக்கலாம்னா அவருக்கு சொல்லிவிடுங்க. என்னென்னா சில வேளையில பேரண்ட்ஸ் பார்ப்பினும் பிள்ளைகள் வந்து விளங்காம இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு பாட்காஸ்ட் ஒன்று துறங்குறேன், தி சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லி துறங்க போறோம். ஏனென்றால் எனக்கு ஈவன் ஜிம்ல கூடி கன பேர் பார்க்குறவ நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம், சில பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்காது, ரைட்? ஒன் திங் இஸ் தட் அகெயின் லைக் have a vision, like long-term goals, right? So, you have to make sure that, you need to have like a 10 years from now, where you want to be, right? And then you work backwards, right? And then second is make sure you understand the market. Don't go buy a condo because your friend went and bought a condo. Yeah. Right? Like condo, for example, like நான் வந்து இவ்வளோ வருஷமா real estate இருக்கணும், இவ்வளோ transactions செய்திருக்கிறோம். I've only done like less than 10 purchase condominiums. Only time is when they really need it. Downtown location வேணும்னு சொன்னா வேண்டி கொடுப்பேன். அது இப்போ ரீசன்லி தான் 2 condo பண்ணேன். I haven't bought a condo in like a year, right? So because I don't think condo is a great investment, right? But seek a professional. Make sure that when you're looking at it, like make sure you run the numbers, have backup plans. எஸ்பெஷலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நியூலி வெட்னு சொன்னால் நாங்கள் முதலே சொல்லியிருக்கிறோம், நியூலி கல்யாணம் செய்ய போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 years மெட்டர்னிட்டி லீவ் போனால் உங்களோட சேலரி வந்து குறைஞ்சிடும், 30% 35% தான் வைஃப் அண்ட், ரைட்? ஸோ அப்போ ஒரு பேக்கப்புக்கு ஒரு பேஸ்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டோட வீடு வேண்டி வச்சிருந்தா அட்லீஸ்ட் நீங்கள் ரெண்ட்டு கொடுக்கலாம், ரைட்? சில பேர் என் கிளையன்ஸ் இருக்கிறோம், முந்தி வேண்டி கொடுத்துருக்கேன் என் கசனுக்கு வேண்டிட்டு பேரண்ட்ஸோட இருக்க வேண்டிட்டு பேருந்து மேலையும் கீழே ரெண்ட் கொடுத்துட்டு கல்யாணம் செய்த அப்புறம் பேஸ்மெண்ட்ல போயிருந்து மேலே ரெண்ட் கொடுத்துட்டு சேர்ந்து இப்ப மேலே போயிருக்கணும் கீழே ரெண்ட் கொடுத்து, ரைட்? ஸோ அப்படி வீடு வேண்டியக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். பட் மேக் ஷூர் டூ யூர் டியூ டிலிஜென்ஸ், ரைட்? ஸோ எல்லாத்தையும் தேர்லா அனலைஸ் பண்ணி மேக் அ கிரேட் லைக் அ ஜட்ஜ்மெண்ட் ஆன் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிக்க லுக் அட் த நம்பர்ஸ்.
எண்ட் யூசர் இப்போ நீங்கள் வீடு வேண்டிய ஓகே எனக்கு பொட்டென்ஷியலி நான் இருக்க போறேன்னு சொன்னா லுக் அட் கிரேட் நேபர்ஹுட்ஸ் ரைட் ஸ்கூல் ரேங்கிங்ஸ் ரைட் அப்போ இட்ஸ் நாட் லைக் வீடு வேண்டுறதுக்காண்டி போய் வேண்டக்கூடாது மேக் ஷூர் தட் யூ லுக் அட் எல்லா கம்பல்சரி லுக் பார்த்து வடிவ டீட்டெயிலாக பார்த்து செய்யக்க you're better off and always think 3 to 5 years or even 10 years. தேங்க்யூ தினேஷ். உங்களோட 7 வயதுல இருந்து இப்ப வரைக்குமான ஒரு பயணத்தை நிறைய நேரமா கழிச்சு கொண்டிருக்கேன். தேங்க்யூ அக்கா. உண்மையா இது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி கூட. என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு தெரியாது ரைட், சின்னல இருந்தே பேரண்ட்ஸ் இருப்பினம், ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்து வாரதுன்றது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். Thank you. It's not without connected support. Thank you for being like எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா தான் இருக்கீங்க. உங்களோட வீடியோ ஒவ்வொரு சண்டேயும் எல்லாரும் பார்த்து கொண்டு போயிடும். இன்னும் வரையில ஒரு சண்டே நீங்க போடல நினைக்கிறேன். அந்த சண்டே என்ன கால் பண்ணி அவருக்கு ஓகேயா அந்த வீடியோ வரையில என்று கேட்டிருந்தவே. ஸோ எல்லாருக்கும் ஒரு லேர்னிங் பாயிண்ட் மாதிரியும் இருக்கு உங்களோட வீடியோஸ். கீப் அப் த குட் ஒர்க். Thank you. And உங்களுக்கும் like keep up the great work akka. Like you're become into my you're only here for 5 years. இப்ப ரீசெண்டா தான் mortgage எடுத்து இப்ப brokerage திறந்து வச்சிருக்கீங்க. And even நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணி like உங்களோட brokerage-ல ஏஜென்ட்ஸா ஜாயின் பண்ணிருக்கேன் ரைட். மற்ற இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆக்கள் கேட்கறது என்னென்று அவால மட்டும் முடியுமெண்டு ரைட். இப்ப இவா வந்து லாக்கி நல்லா கதைக்கிறான் ரைட். அஃப்கோர்ஸ் அது இல்லை லைக் கதைக்கிறது வித்தியாசம். பட் the amount of hard work right சண்டே நைட் 10 மணிக்கு அடிச்சா கூட நீங்க போனை ஆன்சர் பண்றீங்க. மற்றது உங்களுக்கு என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் மோர்கேஜ் செய்யலாம் போன்லயே ரைட். ஆனா அவைன்ற ஸ்டோரியை கேட்டு அவைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்காண்டியே நேர்லயே மீட் பண்ணி செய்யறீங்க ரைட். ஸோ நீங்களும் ஒரு at the end of the day again எங்க அண்ணா வந்து பஞ்ச் லைக் டயலாக்ஸ்ல கொஞ்சம் நம்பர் 1 ரைட். அண்ணா சொல்லுவார் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிறதான் வாக்கு ஒன்றே நாங்கள் கொண்டு போற இல்லை ரைட். ஒரு 10 பேருக்கு உதவி செய்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது, ஸ்பெஷலி எங்களோட கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்றது, அது வந்து that's all you need right. So thank you அக்கா. thank you so much. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான். மறக்காமல் நாளைக்கு எங்களோட லைவ் செமினார் செய்ய போறோம். த ஹானஸ்ட் டாக் தமிழ் யூடியூப் சேனல்லையும் இருக்கும், மற்றது ஜூம்லையும் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் revents.ca போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்த சண்டே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.